Okay, so Bhaskar from our previous batch student, அவர் வந்து இப்போ L3 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த ஒரு பெரிய எம்என்சியில் வந்து L3 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பாஸ்கர் வந்துட்டு விஎம்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவார். லைக் எப்படி வந்துட்டு விஎம்ஆர் கற்றுக்கிட்டு எப்படி ஜாப் தேடி தென் இப்போ எப்படி அவரோட கரண்ட் என்வரான்மெண்ட் இருக்குது, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுவார். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்ஒஎல் விஎம்ஏ ஹேண்ட்ஸ் ஆன் லேப்னு ஒரு லேப் இருக்குது, அதை ஷேர் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம இப்போ லேப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு பாஸ்கர் வந்து ஒரு வாக் த்ரூ வந்து பண்ணுவார். ஸோ உங்களுக்கு இடையில எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அப்படி அப்படியே அன்மியூட் பண்ணி கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த விஎம்ஏ நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் பாஸ்கர் வந்துட்டு. ஸோ வெரி ரீசெண்டாக விஎம்ஆர் கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு விஎம்ஆர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார். நவ் ஹீ இஸ் பிஎம் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் L3. ஸோ அவரோட பாத்தை ஷேர் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு கேளுங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பாஸ்கர், யூ கேன் கோ அஹெட் பாஸ்கர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என் நேம் பாஸ்கர், நான் தமிழ்நாடு தான். ஸோ ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 14 years. அண்டு விஎம்வேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நான் ரீசெண்டாக லைக் 1 year பேக், லாஸ்ட் இயர் டிசம்பரில் தான் வந்து தெரியோட வீடியோஸ் லைக் யூடியூப்பில் பார்த்துட்டு ஓகே அவரை நான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணிட்டு தான் ஓகே அவரோட வீடியோஸ்லாம் சிலது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் அவரை அப்ரோச் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு அப்கமிங் பேட்ச்ல, அதாவது அந்த பேட்ச்ல மிடில்லையும் என்ன போட்டாரு, நெக்ஸ்ட் பேட்ச்ல என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து கன்டினியூ பண்ணாரு. ஸோ மிடில் போடும்போது ஆக்சுவலாக என்னோட ப்ரீவியஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்வேர் மாதிரி விர்ச்சுவலைசேஷன் தான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ்மாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ராக்ஸ்மாக்ஸ் என்டையர் ஓப்பன் சோர்ஸு, விஎம்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீசஸ். ஸோ அப்போ வந்து இந்த 2 பிளாட்ஃபார்மையும் நான் எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணேன்னா பேஸ்ட் அவரோட கைடன்ஸ் அண்ட் அவரோட வீடியோஸ், அப்புறம் டே டு டே நாங்கள் கிளாஸஸ் அவர் எங்களுக்கு சொல்லுவார். ஸோ அதை நான் லேபில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அதில் நிறைய சேலஞ்சஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்தது. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ண தான் வந்து நான் ஒரு ஷேப் காணேன். ஸோ எனக்கு டவுட்ஸ்னால் நான் எந்த டைம்னாலும் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை மெசேஜோ பண்ணியோ நான் அவருக்கு அனுப்பிச்சிட்டேன்னா அவர் எந்த டைம் அவைலபிளாக இருக்கிறோ அதை கைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் டீம், எங்கள் பேட்ச் பசங்கள்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணோம்னா யார் யாரெல்லாம் ஃப்ரீ டைம் வந்து மிட் நைட்டில் இருக்குமோ ஸோ அவங்களாம் சேர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4-5 மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா அதோட லேப் செட்டப் ரெடி பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ளே ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ எங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஷெடியூல் வச்சுப்போம். ஸோ வந்து ஒரு 2 months 3 monthsனா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். டவுட்னா கேட்போம், ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 90% ஓகேன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாக்குரி, மான்ஸ்டர், லிங்க்டின்ல போயிட்டு எங்களோட சிவியை போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா சிவிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தெரிய ப்ரோ கிட்ட தான் நாங்கள் அதோட கரெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஏதாவது அப்டேட் பண்ணோம்னா அந்த அப்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒரு ஃபைனல் ஷேப் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் கால்ஸ் வந்தது. பிட்வீனில் நாங்கள் சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா ஜஸ்ட் ஓகே நமக்கு வாஸ்க்கு ஒரு ரெஸ்யூமை போட்டு பார்ப்போம்னு போடுவோம், கால்ஸ் வரும். ஆனால் அது வந்து பெரிய கம்பெனிஸ் வரும், இன்ஃபோசிஸோ ஹெச்சிஎல்ஸோ டெக் மஹிந்திரா எல்என்டி இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வரும்போது என்ன நடக்கும்னா நாங்கள் ஒரு நாம்கே வாஸ்க்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது லைக் ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க நாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 months அப்புறம் தான் அந்த ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட் திரும்பி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் ஒரு ஆர்வக்குள்ளரில் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வேலை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி லேர்னிங் ஒரு 1-2 months நீங்கள் ப்ராப்பராக 100% லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஜாப்பை சர்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட நாக்குரி மான்ஸ்டரில் மேஜர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கீவேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க அண்டு ஜேடி போட்டிருப்பாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கு உங்கள் ரெஸ்யூம் சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்க உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அது ஃபியூச்சர் அவங்க சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ நானும் ஜாயின் பண்ணேன்னா வந்து என்கிட்டையும் கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்ககிட்ட வந்து ஒரு 7,000+ வந்து
விஎம் யூஸ் பண்ணுறோம். 7000+ விஎம்ஸ் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து 4 டேட்டா சென்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ யூஎஸ்ல வந்து நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அது போக யூஏஇலையும் நாங்கள் டேட்டா சென்டர் இருக்குது. ஸோ எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஎம்வேர் ரிலேட்டட் தான். ஸோ விஎம்வேரில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெயின் சிம்பிள் கமிஷனிங் ப்ராசஸ், டீகமிஷனிங் ப்ராசஸ், இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் விஎம்வேர் வந்து ஒரு 100% நீங்கள் முடிஞ்ச மாதிரி. கமிஷனிங்னா ஒரு விஎம்வேர் வந்து பேசன்ஸ் கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பில் பண்ணுறது. ஸோ அவங்க என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பில் பண்ணி அவங்களுக்கு உண்டான கம்ப்யூட், சிபியூ, மெமரிஸ், ஸ்டோரேஜ், ஸோ நெட்ஒர்க்கிங், செக்யூரிட்டிஸ், அதுக்கு தகுந்த மாதிரி சர்வர்ஸ் இதெல்லாம் அலாட் பண்ணி கொடுக்குறது தான் கமிஷனிங் ப்ராசஸ். டீகமிஷனிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் சில கஸ்டமர்ஸ் வேற பிளாட்ஃபார்ம் மாறுவாங்க, லைக் கிளவுட் பிளாட்ஃபார்ம் போவாங்க, இல்லாட்டினா வந்து அவங்க லோயர் கேட்டகரிஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியான உள்ளதுக்கு போவாங்க, இல்லை அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீகமிஷன் பண்ணுவோம். அந்த சர்வரில் வந்து என்டையராக ரிமூவ் பண்ணிட்டு வேற சர்வர்ஸ்க்கோ இல்லை வேற டெக்னாலஜிஸ்க்கோ மைக்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான். ஸோ கமிஷனிங் ப்ராசஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி கொடுக்குது. டீகமிஷனிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேசஸ், ஒரு சர்வர்ஸ் தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம், டீகமிஷனிங் ப்ராசஸ். ஸோ இது பிட்வீனில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ கஸ்டமர் ரிக்வஸ்ட்டு, கிளைண்ட் ரிக்வஸ்ட்டு, அப்புறம் சிபியூ வந்து மெமரிஸ் யூட்டிலைசேஷன் ஹெவியாக இருக்கும். மானிட்டரிங் டூல் வந்து நமக்கு இமெயில்ஸ் ட்ரிகர் பண்ணும். அப்புறம் அந்த பேஸாஸ் இமெயிலை பேஸ் பண்ணி நம்ம என்ன அலர்ட் பண்ணிருக்குன்னு பார்த்துட்டு பண்ணணும். ஸோ எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் நவ் டிக்கெட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கைஸ் எல்லாரும் சர்வீஸ் நவ் டிக்கெட் டூல்ஸ் வந்து ஒரு 80% தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு கவர் பண்ணுவார். சர்வீஸ் நவ்வில் பொறுத்த வரைக்கும் P1, P2, P3, P4 டிக்கெட்ஸ் வரும். ஸோ வந்து ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம வந்து அதுக்கு கொடுக்கணும். ஸோ லைக் ஹார்ட்வேர் ஃபால்ட்னா வந்து நமக்கு P2 டிக்கெட்ஸ் வரும். மேஜர் வந்து ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிடுச்சுன்னா P1 டிக்கெட்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த டிக்கெட்ஸுங்க பற்றி நீங்கள் ஒரு ஒரு புரிதல் இருக்கணும். அதை பற்றி ஒரு ஐடியாஸ், நாலேஜஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டிக்கெட்டிங் டூல்ஸ் வந்து அந்த அது பேஸ் சினாரி பேஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் என்ன டைப் ஆஃப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த சர்வர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது, அது எப்படி நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, சர்வர்ஸ்க்கும் அதில் எப்படி டொமைன் நேம் எப்படி அது ஆக்சஸ் ஆகுது, ஐபியில் எப்படி ஆக்சஸ் ஆகுது, ஒரு சர்வர்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது, லைக் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அது என்ன ரீசனுக்கான ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை கம்யூனிகேஷன்ஸ் ட்ராப் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பேஸ்லையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஒரு கிளாஸஸ் எனக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த கிளாஸஸ்ல என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும், தட் இஸ் கால்ட் ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து L2 போவீங்க, இல்லை L3 லெவலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னா தி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் நீங்கள் ரிட்டர்னாக சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஎம் வந்து ஸ்கேல் அப் பண்ணுறீங்க, லைக் சிபி மெமரி கஸ்டமர்ஸ் ரிக்வஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரிக்வஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணுறீங்க, லைக் 8 GB ரேம் 16 GB-ஆவோ 32 GB-ஆவோ மாற்றுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு என்ன மாதிரி வந்து ப்ரீ செக் வேணும், போஸ்ட் செக், ப்ரீ செக்னு 2 நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ செக் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நமக்கு ரிக்வஸ்ட் வரும், அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்ன்றதை நீங்கள் சினாரியோ பேஸாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா ரோல் பேக், லைக் ஏதாவது ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை எப்படி ரோல் பேக் பண்றது, ஸோ அந்த விஷயமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரோல் பேக்னா ஒண்ணுமே சிம்பிள், கஸ்டமர் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து லைக் இப்போ நீங்க வெர்ஷன்ஸ் வந்து லோயர் வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, 6.7 ரீசெண்ட் யூஸ் பண்றீங்க, எனக்கு 7 மாத்துங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க மாத்திடுறீங்க. மாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, அதில் சம் ஃபைல்ஸோ இல்லை அப்ளிகேஷன்ஸோ அதோட விஎம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, இல்லை ஸ்லோ ஆகுது, ஹேங் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே எனக்கு வந்து இது வந்து சூட் ஆகலை, எனக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கன்னா ரோல் பேக் ஆகுது. இந்த ஃபீச்சர்ஸ்க்கு ரோல் பேக். ஸோ அப்போ அந்த ரோல் பேக் ஃபீச்சர்ஸ்னா என்ன, அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியாக இன்டர்வியூ பாட்டில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. மெயினான விஷயம் இவர் தெரிய அவரோட வீடியோஸை பாருங்க, ரிப்பீட்டடாக பாருங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயின் திங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லேபை என்னைக்கு தொட்டு ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா, ஓகே விசென்ட்ரி இன்ஸ்டால் பண்ணால் டக்குன்னு எடுத்தோன்னு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 4 லேப் செட்டப் பண்ணி 4மே ஃபெயிலியர்.
லைக் 8 GB ரேம் யூஸ் பண்ணேன், 16 GB யூஸ் பண்ணேன், i3 யூஸ் பண்ணேன், i5 யூஸ் பண்ணேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, i9 ப்ராசஸர் வாங்கி 32 GB ரேம் வாங்கி தான் என்னால அத எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஸோ சில பேருக்கு ஃபினான்ஷியலா வந்து என்ன பண்ண முடியும்? அத அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியும். சில பேர் என்ன பண்ண முடியாது. ஓகே அப்பன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார்ட்டயாவது வந்து இந்த மாரி ரிசோர்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நான் இப்போ ஒரு லேப் செஷன் காட்டப் போறேன். அது ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான். அது ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணா போதும். நம்ம அது வழியா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதையே நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் வந்து முன்னாடி வந்து என்னன்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் 6 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த லேப் செஷன் யூஸ் பண்ண முடியும். பட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, டியூ டூ அவங்க மெயின்டனன்ஸ்க்காண்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1 1/2 ஹவர்ஸா வந்து டயத்த வந்து குறைச்சுட்டாங்க. ஸோ 1 1/2 ஹவர்ஸ் கம்மி பண்ணதுனால நீங்க என்னன்னா, ஒரு லேப் பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே நீங்க என்னன்னா, நோட்ல வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ என்ன மாரி எக்ஸிக்யூட் பண்ண போறோம், என்ன ப்ராசஸ் பண்ண போறோம், என்ன கான்செப்ட் பண்ண போறோம்ன்னு பார்த்துட்டு, அத நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அப்ப மட்டும் அந்த லேப ஸ்டார்ட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இது 1 1/2 ஹவர்ஸ் தான் இருக்கும். திரும்பி என்ன ஆயிடும், திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான். சரி, ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட டே டு டே நான் வொர்க்கு இதெல்லாம் பண்ணதான். நான் வந்து எப்படி வந்து அ ஸ்ட்ரெய்ட்டா L3க்கு போனேன்னா, மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. தென் ஏஜ் ஃபேக்டர் ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அ L2லேருந்து L3க்கு போனா, அதுலேருந்து ஒரு 2, 3 இயர்ஸ் நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ற மாரி ஆயிடும். ஸோ அப்ப நமக்கு என்ன தேவை? ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம L3க்கு போறோம். அப்ப அதுக்கு டைம் வந்து 3 மந்த்ஸ், 6 மந்த் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா உட்காந்து அந்த L3க்கு உண்டான அ என்ன சொல்றது? அந்த போர்ஷனையோ, அது ரிலேட்டடையோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். எனக்கு தெரியும் எங்களுக்கு ஃபுல்லாமே அவர் கிளாஸ் ஃபுல்லாமே L3 லெவல் கவர் பண்ணிடுவாரு. L3 போறதும், L2 போறதும், L1 போறதும் நம்ம கையில தான் இருக்கு. பேஸா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான். சரியா? ஓகே. ஸோ இப்ப நான் பேசுனதுலருந்து ஏதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா கேட்கலாம். இல்லன்னா நானு லேப்க்கு போயிடுறேன். தேங்க்ஸ் பாஸ்கர் ப்ரோ. லீலாகிருஷ்ணன் ஹியர். இப்போ என்னன்னா, நீங்க இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் அந்த மாரி ஏதாவது 5 இன்டர்வியூஸ், 6 இன்டர்வியூஸ் அந்த மாரி அட்டெண்ட் பண்ணீங்களா? மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ளஸ் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணதே டஃபஸ்ட் ஐ மீன் இப்போ கிரவுண்ட் ஒர்க் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. டஃபஸ்ட் சேலஞ்சஸ் இல்ல கொஸ்டின்ஸ்ங்கிற மாரி இப் உங்களுக்கான இது இன் டெர்ம்ஸ் ஆஃப் கரெக்ட், L3 கேட்குறேங்க. கரெக்ட். ஆக்சுவலா எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆ இப்ப இன்டர்வியூவ பொறுத்தவரைக்கும் நீங்க நாம்கேவாஸ்ல வந்து இப்ப நாக்பூரின்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, விஎம்ஆர்ன்னு போட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாப் 10 விஎம்ஆர் காமிக்கும், டாப் 20 காமிக்கும், 50 காமிக்கும். நீங்க பாட்டுக்கு ரேண்டமா அடிச்சு தள்ளிறக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க பியூர் விஎம்வேர்ன்னு ஒண்ணு இருக்கும். விஎம்ஆர் பிளஸ் விண்டோஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். விஎம்ஆர் விண்டோஸ் பேட்சிங் இருக்கும். விஎம்ஆர் விண்டோஸ் அசூர் இருக்கும். விஎம்ஆர் விண்டோஸ் ஏடபிள்யூஎஸ் இருக்கும். கிளியர் ஆயிடுச்சா? ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்மளோட போர்ஷன் இங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, விஎம்ஆர் ஓகேவா? பிளஸ் விண்டோஸும் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ அப்ப நீங்க வந்து என்ன 100% விஎம்ஆர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு விஎம்ஆர் பிளஸ் விண்டோஸ் வந்தது அப்டின்னா, அத ஓகே. அத வந்து செகண்டரி சாய்ஸா வச்சுக்கோங்க. 100% விஎம்ஆர். செகண்டரி சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே விண்டோஸ் விஎம்ஆர் வருது. அப்ப விண்டோஸ் வந்து கம்மியா கேட்கறாங்கன்னா, அந்த கம்மியான போர்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட சப்ஜெக்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்துரும். ஸோ அது ரிலேட்டடா லைக் ஒரு டிஎன்எஸோ, ஒரு டிஹெச்பி சர்வர்ஸோ இல்லாட்டினா வந்து ஒரு ஸ்டோரேஜோ அந்த மாரி நம்ம போர்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த பேஸ்ல வந்து உங்களுக்கு ஜேடி இருந்ததுன்னா, அது நீங்க அந்த அந்த இத சூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பியூர் விஎம்வேர் வரதையும் சூஸ் பண்ணிக்கலாம். டஃபஸ்ட்ன்னு எடுத்துட்டீங்க அப்டின்னா, இங்க ஒரு நான் ஃபேஸ் பண்ண காம்ப்ளிகேஷன் நான் ஒரு 5, 6 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஓப்பனா சொல்லிர்றேன். நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சில இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு என்ன சொல்றது? நான் வந்து முடிவு எடுத்துட்டேன். கிளாஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். வர இன்டர்வியூனா நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நானு இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3 வரைக்கும் நான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நான் தான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம போர்ஷனே ஃபுல்லா கவரே பண்ணாம, ஃபுல் டாபிக்கும் முடிக்காம, நம்ம இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அவன் ஒரு கொஸ்டின் கேட்பான். ஓகே. ஒரு விசென்டர் வந்து டவுன் ஆயிடுச்சுனா என்ன பண்றது? அப்படின்னு கேட்பான். ஸோ வந்து விசென்டர் டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு ஓகே விசென்டர் தான் மெயின். ஓகே டவுன் ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? என்டையர் ப்ரொடக்ஷனே டவுன் ஆயிடும். அப்படி மைண்ட் செட்ல இருந்துட்டு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஆனா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்? விசென்டர் டவுன் ஆயிடுச்சுனா நோ இஷ்யூ. விசென்டர்ன்றது ஒன் ஆஃப் த ஒரு விஎம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த விஎம் தான் டவுன். பட் புரொடக்ஷன் வைஸா எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகாது. புரிஞ்சுதா? ஸோ அப்பன்றப்போ வந்து தட் ஃபீச்சர்ஸ் கால்ட் இந்த அஃபினிட்டி ரூல்ஸ் அந்த மாரி. எஃப்டி லைக் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்பன்றப்ப எனக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஓகே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இது இத டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சது. புரிஞ்சா? ஸோ
ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனா வந்து நான் சிலது வந்து என்ன பண்ணேன்னா, விண்டோஸ் விஎம் வந்து ரேண்டமா செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க விண்டோஸ்ல வந்து இன் டெப்த்தா போயிட்டாங்க. லைக் டெப்த்னா என்னன்னா, ஆ எஸ்சிசிஎம் பத்தி சொல்லுங்க. எஸ்சிசிஎம் லைக் விண்டோஸ்ன்னு எடுத்துட்டீங்கனாலே மெயினா பேட்சிங் தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விஎம்வேர் இன்ஜினியர்ஸோட அ ஒரு 20% 30% அவங்களே விண்டோஸ கவர் பண்ணிடுவாங்க. என்ன மாரின்னா வந்து, ஒரு விஎம் வந்து கமிஷனிங் ப்ராசஸ் லைக் டெம்ப்ளேட்லேருந்து விஎம் வந்து கன்வெர்ட் பண்றதோ, இல்லாட்டினா வந்து ஒரு விஎம் வந்து அப்கிரேட் பண்றதோ, அதெல்லாம் வந்து விஎம்வேர் இன்ஜினியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேர் கேஸ் ஏதாவது வந்து பாஸ்வேர்ட் ஃபெயிலியரு, ரிமோட் டெஸ்க்டாப் ஆர்டிபி ஃபெயிலியரு, அப்புறம் போர்ட் பிளாக் பண்றது, எனேபிள் பண்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபைல் ஷேரிங் சக்சஸ் குடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விஎம்ஆர் இன்ஜினியர்ஸே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம விண்டோஸ்ன்னு பிளஸ் சேர்ந்து போடும்போது என்ன நடக்கும்னா, விண்டோஸோட ஸ்கோப் வந்து நெறைய இருக்கும். லைக் என்னன்னா வந்து, அவங்க வந்து கிளஸ்டர் கேட்பாங்க. விண்டோஸ் கிளஸ்டர், விண்டோஸ் லோட் பேலன்சிங், அதாவது ஃபெயில் ஓவர் கிளஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விண்டோஸ் ஃபைல் ஷேரிங்ஸ் கேட்பாங்க. அப்புறம் விண்டோஸ் எஃப்எஸ்எம்ஓ ரூல்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்ப அதுக்குள்ள டெப்த்தா போம்போது, நம்ம வந்து இத சூஸ் பண்ணி இன்டர்வியூக்குள்ள போய் உட்காந்துருவோம். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனோட இன்டென்ஷன் என்ன இருக்கும்? விஎம்வேரும் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்குவோம். விண்டோஸ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஆள் தேவைன்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு ஒர்க்க வந்து விண்டோஸ் பத்தி நெறைய ஃபர்ஸ்ட் கேட்டுருவான். அது நமக்கு ஆன்சர் தெரியாதனால அப்புறம் விஎம்வேர் வந்து ஆன்சர் பண்ணும்போது நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ இந்த தப்ப வந்து நீங்க பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ணது. லைக் 2 சேர்ந்து போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டென்ஷன் என்னது? விஎம்ஆர். ஸோ விஎம்ஆர் வெப்சைட் லேர்ன் பண்ணிட்டோமா? ஸோ விஎம்ஆர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சதா கிருஷ்ணன்? கிளியருங்க பாஸ்கர். வேற யாருக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? ஏன்னா நான் ஏன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன்னா, நானும் உங்களோட சேம் எக்ஸ்பீரியன்ஸ் அது சேம் பொசிஷன்ல தான் இருக்கிறேன். என்னோட சிச்சுவேஷன். அதனால தான் நான் அதுக்கு அந்த டவுட்ஸ் எனக்கு ஓகே, ரைஸ் ஓகே, ஆச்சு. ஓகே. இல்ல. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆ கேட்டீங்க. ஓகே. இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா L2 போகலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா சரிங்க. L2லேருந்து L3க்கு போறதுக்கு என்ன ஆகும்? அதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஓகேவா? ட்ரான்சிஷன் டைம். ஆமா. ஆமா. அதுக்கு நீங்க L3 போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் பயப்படக்கூடாது. புது டெக்னாலஜி போறோம், ஒரு புது விஷயம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், லேப் பிராக்டிஸ் பண்ணுங்க. லேப் வந்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்ணுங்க. அதான் உங்களுக்கு நல்லாருக்கும். நீங்க இண்டிவிஜுவலா பண்றதுக்கும், ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்றதுக்கும் ஒரு ஒரு உள்ள அட்வான்டேஜ் தான். அதே மாரி நீங்க i9, i5 ப்ராசஸ்லாம் ரொம்ப ஹையர் எண்ட் ப்ராசஸ்லாம் தேவைப்படாது. சிம்பிள் தான். ஒரு i5 ப்ராசஸர், இல்ல i7 ப்ராசஸர், i9 ப்ராசஸர் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது வந்து மினிமம் வந்து ஒரு 10 கோர் ப்ராசஸரா இருக்கணும். இப்ப இதுதான் சினாரியோ. 10 கோர் ப்ராசஸர்னா வந்து ப்ராசஸர் வந்து H ப்ராசஸர் இருக்கும். H ப்ராசஸர்னா கேமிங் ப்ராசஸர் மட்டும் தான் வந்து H ப்ராசஸர்ஸ் வரும். 32 ஜிபி மினிமம் ரேம் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 டிபி இல்லன்னா 2 டிபி இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இது உங்கள்ட்ட இருந்ததுன்னா, நீங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்க லேப்டாப் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க உங்களோட ஹோம் லேப் செட்டப் பண்ணி பார்க்கணும். இதுல என்ன ஒரு கிரிட்டிக்கலான விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ESXi ஹோஸ்ட்டோ, vCentro இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ் மட்டும் தான். ஓகேவா? 60 டேஸ்க்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிரணும். இல்ல அப்படின்னா திரும்பி ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ இந்த மாரி நான் நெறைய 60 டேஸ கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் மெமரில வச்சுட்டு, நீங்க ஒரு லேப் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா 60 டேஸ் தான் அதுக்கு வேலிடிட்டி. எக்ஸ்பைரி ஆயிரும். நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணல. ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? லைக் ஃப்ரீ ட்ரையல் 60 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அதுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிடணும். நீங்க என்ன பேக்கப் எடுத்து வச்சு திரும்பி அத நீங்க யூஸ் பண்ண நெனச்சா முடியாது. ஏன்னா 60 டேஸ் வந்து அது கவுண்ட் ஆன் வேலிடிட்டி முடிஞ்சிரும். திரும்பி ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ற மாரி வரும். ஓகே. ஈவன் ஸ்னாப்ஷாட் க்ளோன் எடுத்தாங்க கூட அது இதாகாது இல்லைங்களா? லைசென்ஸ். ஆமா. நீங்க Snapchat க்ளோன எப்படி எடுத்திருப்பீங்க? அந்த டேட் வைஸ் தானே எடுத்திருப்பீங்க. ஆமா, ஆமா. ம். அந்த டேட்ல தானே அது ரீஸ்டோர் ஆகும். ரீஸ்டோர் ஆகும்போது தெரிஞ்சிரும். ஸோ இப்ப என்னன்னா, உங்களுக்கு vCenter, ESXi ஹோஸ்டே ரன் ஆகாதப்ப நீங்க Snapchat எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? கரெக்ட். ம். வேற யாருக்கும் அந்த ப்ரோ மாரி 4 ம். கோர் வந்து சப்போர்ட் ஆகாதுங்களா? புரியல. 4 கோர்ல வந்து நம்ம ஒரு vCenter, 4 கோர் ESXi ஆஹாஹா. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 32 ஜிபி ரேம் வேணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு 32 ஜிபி vCenter ரேம் இருக்கு. 32 ஜிபி ரேம் இருக்கா? இப்போ ஒரு vCenter எடுத்துட்டீங்கன்னா, vCenterக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 கோர் ப்ராசஸர் போயிடும். ஓகே. நீங்க பேஸ் OS ஆல்ரெடி வச்சிருக்கீங்க இல்லையா? விண்டோஸ். ஆமா. அது ஒரு 2 கோர் மினிமம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ அப்ப அந்த 2 2 கோரும் போயிடுச்சா, 4 கோர் போயிடுச்சா? இப்ப நீங்க ஒரு ESXi ஹோஸ்ட் போடுறீங்கன்னா, அதுக்கு ஒரு 2 கோராவது மினிமம் தேவைப்படும். 2 ESXi ஹோஸ்ட் மினிமம் போடணும். ஓகேவா? அப்ப அதனால தான் சொல்றேன் மினிமம் 10 கோர் ப்ராசஸர் வேணும்னு. ஓகே.
8 கோர் இருந்ததுன்னா ஓகே. ஒரு ESX ஹோஸ்ட் ஆன் பண்ணிட்டு, ஒண்ணு ஆஃப் பண்ணி இந்த மாரி நீங்க பேரலலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க 100% ஃப்ளாலெஸ்ஸா யூஸ் பண்ணணும்னா 10 கோர். மினிமம் இப்ப 12 கோர் தான் வருது. 8 கோர், 12 கோர் ப்ராசஸர் தான் வரும். ஓகேவா? கோர்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராசஸர வந்து எத பேஸ் பண்ணி டிஃபைன் ஆகும்னா கோர். ஸோ அந்த கோர வச்சு தான் அந்த ப்ராசஸர வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அது ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹெச் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ப்ராசஸர்லயே யூ இருக்கு, பி இருக்கு, ஹெச் இருக்கு. ஹெச் ப்ராசஸர் நம்ம வந்து யூஸ் பண்ணா தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி ஜெனரேஷன் எடுத்துட்டீங்கன்னா, 9த் ஜெனரேஷன்ல இருந்து தான் வந்து இந்த கோர்லாம் வந்து நெறைய இருக்கும். ஸோ 6த் ஜெனரேஷன், 4த் ஜெனரேஷன் ப்ராசஸர்லாம் வாங்குனீங்க அப்டின்னா, இந்த கோர்ல மினிமம் 4 கோர் தான் இருக்கும். அதுக்கு மேல அதுல கிடைக்காது. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பாஸ்கர், அப்புறம் இப்போ நீங்க லிங்க்டின் இல்ல நாக்ரில ஏதாவது அப்ளை பண்ணும்போது ஃபாரின் ஜாப்ஸ் இது பண்ணீங்களா? ஒன்லி ஃபோக்கஸ்ட் வந்துட்டு இந்தியன் ஐ மீன் குறிப்பிட்ட லொகேஷன் அந்த மாதிரி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சர்ச் பண்ணியிருந்தீங்களா? இல்லை இன்கேஸ் ட்ரை பண்ணியிருந்தா அதோட இது எப்படி இருந்ததுங்க? இல்ல எனக்கு வந்து எப்படின்னா வந்தது சில ஆஃபர்ஸ் எப்படி கேட்டீங்கன்னா, சரிங்க. அவங்க வந்து ஃபாரின் கம்பெனி தான். பட் வந்து என்ன இந்தியால வந்து நம்ம ஹையர் பண்ணி இந்தியால இருந்தே ரிமோட்ல ஒர்க் பண்ற மாரி. ஓகே. ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோட ஒர்க் எப்படி பண்றான்னா, நம்மளுக்கு சேலரி இந்தியன் சேலரிஸ் குடுத்துட்டு, அவன் வந்து பெனிஃபிட்ஸ் இது பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? புரியுதுங்க. உங்களுக்கு விசா எதுவுமே பண்ணாம, இஃப் நீடுன்னா உங்கள வந்து அவன் வந்து அங்க கூட்டிட்டு போய்க்குவான். அதர்வைஸ் வந்து நீங்க இந்தியால தான் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இந்தியன் சேலரி தான். சரிங்க. ஸோ அந்த மாரி இருக்கு. பட் நீங்க ஃபாரின் போகணும் அப்டின்னா வந்து, அது சில புரோட்டோகால்லாம் இருக்கு. இப்ப யுஎஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இப்ப ம பிப்ரவரி, H1B மார்ச்ல விசா. H1B விசா நீங்க அப்ளை பண்ணணும். அப்பனா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி அங்க இருக்கணும். நீங்க அத இன்வெஸ்ட் பண்ண செலவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னோட அட்வைஸ் இதுதான். எடுத்து அங்க ஒத்தன இதெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுங்க. அது என்ட்ரி லெவல் கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் சர்வைவல் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 6 மந்த் ஆகும். ஒரு எடுத்தோனே நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா, 1 மந்த் தான் உங்களுக்கு வந்து என்னது கேட்டி குடுப்பாங்க. 1 மந்த் முடிச்சோனே புரொடக்ஷன் உங்கள போட்டுருவாங்க. நீங்க வந்து என்னது நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளத்த ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அட்லீஸ்ட் உங்களோட சுத்தி இருக்கிறவன்ட்ட நீங்க நாலேட்ஜ் இருக்க மாரியே பேசணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றான். புரிஞ்சதா? சோ அதனால தான் சொல்றேன் நானு. நீங்க லேப் செட்டப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, லேப் செட்டப்ல எங்க விசென்டர் எப்படி ஓப்பன் பண்றது? எங்க வாம்பி பேஜ் ஓப்பன் பண்றது? இப்ப எப்படி பேட்ச் அப்டேட் பண்றது? ஒரு ப்ராப்ளம் வந்தா அத எங்க போய் செக் பண்றது? லாக் எப்படி பார்க்கறது? எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து iPhone யூஸ் பண்றீங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றீங்க. எடுத்தோனே வந்து என்ன பண்றோம்? வாங்குறோம், பார்க்குறோம், செட்டிங்ஸ் பார்க்குறோம். ஒரு 1 வீக் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணும்போது, அது யூசர் ஃப்ரெண்ட்லி ஆயிடுதா? சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? கரெக்ட். ஓகே. வேற டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னா, இன்டெல் i7 6820 HQன்னு போட்டிருக்குது. அது அது எவ்வளவு கோர் இருக்குது? அத பத்தி நான் ஒரு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்மால் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். அத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லேப்டாப் வந்து வேற லேப்டாப் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் கமாண்ட் தான். ரன் பண்ணுங்க. ரன்ல ms info 32 ஓகேவா? சிம்பிள். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்குங்க பாஸ். ஓகே ஃபைன். தெரியுது. ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸர் இந்த செக்ஷன் தான். இங்க பார்த்தீங்கன்னா, இன்டெல் கோர் i5ன்னு போட்டிருக்கா. இங்க பார்த்தீங்கன்னா 2 கோர் ப்ராசஸர் 4 லாஜிக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆமாங்க. ஸோ 2 கோர்னா இந்த ப்ராசஸர் 2 கோர் தான். அதுக்கு மேல இதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நானும் இதே சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல தான் போய் என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ இங்க மினிமம் 8 கோர், 10 கோர், 12 கோர் இருக்கணும். ஸோ இருந்தா தான் உங்களால லேப் செஷன வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பாஸ்கர், அப்போ நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். இது நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ம். கோர் i5 63 இதுல இதுல ம். வந்து 2 கோர் இருக்கு. ஐ மீன் 2 பிசிக்கல் கோர் இருக்கு. 2x2 4 லாஜிக்கல் கரெக்ட்டுங்களா? ஆம், 2. ஆம், ஆம். ம், ம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இந்த மல்டி கோர் தான் நம்ம த்ரெட்டிங்னால தாங்க முக்கியம். இது. மல்டி த்ரெட்டிங்னால தான் இந்த லாங் மல்டி லாஜிக். த்ரெட்டிங் தான். ஆமா 4 லாஜிக்ஸ் காமிக்குது. சரி. ஸோ இங்க தான் உங்களுக்கு 8 கோரோ, 10 கோரோ, 12 கோரோ வேணும். ஸோ அப்போ வந்து எதுனா ஹெச் ப்ராசஸர்ல மட்டும் தான் அது வரும். ஓகேவா? இது வந்து யூ ப்ராசஸர் 3000 இங்க பாருங்க 300 யூன்னு போட்டிருக்கா. 6300 யூ ப்ராசஸர்லாம் மினிமம் தான். லைக் இந்த லேப்டாப்லாம் லைட் வெயிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன். ஸோ இது மெயினா அப்புறம் மெமரி. ஸோ பிசிக்கல் மெமரி பார்த்தீங்கன்னா 32 ஜிபி இருக்கணும்.
ஓகே அதுவுமே பத்தாது. பட் 32 ஜிபி மினிமம் ரெக்கமெண்டட். ஓகேவா? ஓகே நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 16 ஜிபி போட்டு பார்த்துட்டேன். 24 ஜிபி போட்டு பார்த்துட்டேன். ஒவ்வொரு நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணும்போதும் ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். லைக் ஒரு vCenter நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா, மினிமம் வந்து 8 ஜிபி ரேம் நம்ம அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. 4 கோர் ப்ராசஸர் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் vCenterக்கு. ஸோ அப்போ 8 ஜிபி போயிடுச்சுனா, நீங்க 16 ஜிபி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பேஸ் மெஷினுக்கு 4 ஜிபி தேவைப்படும். ஓகே. அதையும் நீங்க மெமரில வச்சுக்கணும். பேஸ் மெஷின் வந்து ஒரு 20, 30% வந்து அதுக்கு நம்ம குடுத்தே ஆகணும். இல்லாட்டினா உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ ஓப்பன் ஆகும்போது ஸ்லோவா இருக்கும். ஹேங் ஆகும். ஸோ அப்ப அதையும் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். சரியா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்ப பாஸ்கர், நான் இதெல்லாம் உங்களுக்கு சாட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருக்கேன். அது ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட்ல பாருங்க வரல. வரலீங்களா? மீட்ல போட்டேன் நானு. வந்துருச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸர் இருக்குல்லையா? ஏன்னா நான் இன்னும் லேப்டாப் ஆன் பண்ணல. இது எப்போ எடுத்த ஸ்கிரீன்ஷாட் நான் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே. இங்க உங்களுக்கு ஃபோன் இருக்கு பாருங்க. மேபி இது 4 கோர் ப்ராசஸர். இது 6th ஜெனரேஷன் இல்லையா? ஆமாங்க. 6th ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 4 கோர் 6 கோருக்கு மேல இருக்காது. 4 கோர் 8 லாஜிக்கல் ப்ராசஸர். அப்படின்னா எவ்வளவு vCenter சப்போர்ட் பண்ணுங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ போட்டுட்டு ஒரு ESX ஹோஸ்ட் வேணா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சரிங்க. இப்போ ஒரு vCenter இன்ஸ்டால் பண்ணா வந்து இப்ப என்ன சொல்றது, பில்டிங்கு, பேஸ் மட்டும் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அது ஒன்னொன்னு எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஒரு vCenter இன்ஸ்டால் ஆகுறதுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்ஸ். ப்ராப்பர் கான்ஃபிகரேஷன் இல்ல அப்படின்னா, எரர் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கே வந்து 3 ஹவர்ஸ் ஆகும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஒரு vCenter இன்ஸ்டாலேஷன்ஸ் புரிஞ்சது. டூரிங் தி இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் பக்காவா இருந்ததுன்னா 1 ஹவர்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 கிராஸ் ஆயிடும். கான்ஃபிகரேஷன்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா 3 ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு எரர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அது என்ன எரர்னு அப்ப காமிக்கும். மெமரி எரர், ஸ்டோரேஜ் எரர். ஸோ அந்த மாதிரி காமிக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அத திரும்பி அந்த 3 ஹவர்ஸ் டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு ஸோ இது நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் என்னோட கான்செப்ட் சொல்லிடுறேன். நான் எப்படி பண்ணேன்னா, நான் வந்து பெங்களூர்ல தான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல தான் போயிட்டு i9 டைனி பிசி வாங்கிட்டேன். ஓகேவா? டைனி பிசி வாங்கிட்டேன். நான் அத அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். i9 ப்ராசஸர் 10th ஜெனரேஷன் வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து 16 ஜிபி ரேம் வந்து 32 ஜிபி ரேம் இருந்தது. இன்னொரு 16 ஜிபி வாங்கி நான் அந்த 48 ஜிபியா மாத்திட்டேன். 500 ஜிபி இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் ஒரு 1 டிபி 1 1/2 டிபியா மாத்திட்டேன். அவ்வளவுதான். ஸோ அப்ப எனக்கு லேப் செட்டப்ப நம்ம வச்சுக்கலாம். நம்ம கிட்ட லேப் செட்டப் இருந்ததுன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எப்பனாலும் பவர் ஆன், பவர் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து ஒரு பெர்சன் இருக்காங்க. உங்களுக்கு வேணா அவங்ககிட்ட நீங்க ரென்ட்க்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பட் நீங்க இன்னும் நினைக்கலாம். ஒரு 2, 3 லேப்டாப் இருந்தா ஒவ்வொரு லேப்டாப்லயும் ஒரு லேப்டாப்ல vCenter, ஒரு லேப்டாப்ல ESX ஹோஸ்ட், ஒரு லேப்டாப்ல வந்து DNS சர்வர் யூஸ் பண்ணலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க லேன் செட்டப் கிரியேட் பண்ணணும். ப்ராப்பரா ஒரு லேன் செட்டப் கிரியேட் பண்ணணும். எல்லாமே லோக்கல்ல கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மெஷினும் ஒவ்வொரு சர்வரா ரியாக்ட் ஆகும். புரிஞ்சுதா அந்த கான்செப்ட்? புரிஞ்சது. அப்பனா என்னன்னா, நீங்க வந்து Windows 10 OS போடக்கூடாது உங்க இதுல. அத எரேஸ் பண்ணிட்டு டைரக்ட்டா ESX ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது வழியா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து அது கனெக்ட் ஆகும். நீங்க Windows 10 போட்டுட்டு அதுல ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ போட்டீங்கன்னா, ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ டு ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ கம்யூனிகேட் ஆகாது. புரிஞ்சுதா? வித்தின் த ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல தான் கம்யூனிகேட் ஆகும். ஏன்னா நான் எல்லா செட்டப்பையும் ட்ரை பண்ணி பார்த்து தான், ஓகே இதுதான் என்னோட செட்டப் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி எல்லா பேட்சும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். வேற ஏதாவது லேப் செட்டப்ல டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டினா இந்த இன்டர்வியூ பத்தியோ, இல்லாட்டினா ஜாப் பத்தியோ. ப்ரோ அது ப்ராசஸர் கோர் சேம் தானுங்களே? ப்ராசஸர் வேற, கோர் வேற பிரதர். இப்போ வந்து நான் காமிச்சிக்கிறேன். ஓகே. அதுக்கு இல்லை, நான் லேப் செட்டப் வந்து ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2019 போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து லேப் ESX, இன்னும் ESX 2 ESX இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டுக்கா இன்னொன்று விண்டோஸ் சர்வர் 2016 போட்டிருக்கேன் நான். ஓகே.
பட் ஆனா 4 கோர்ல நீங்க சப்போர்ட் ஆகாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தான் நான் கேட்கிறேன். எனக்கு இல்ல டவுட்டா இல்ல இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க என்னென்ன சொல்றீங்கன்னு திரும்பி சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து என்ன ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல போட்டிருக்கீங்களா? இல்ல வேற ஏதோ விர்ச்சுவலைசேஷன் டூல்ல இல்ல போட்டிருக்கீங்களா? இல்ல VMware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ தான். ப்ரோல போட்டிருக்கீங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க? விண்டோஸ் சர்வர் 2019. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ESXi லேப்னு 2 போட்டிருக்கேங்க ப்ரோ. ESXi லேப் ஓகே. vCenter இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? vCenter பண்ணி வச்சிங்க ப்ரோ. ESXi லேப்ல வந்து நீங்க எதுவும் VM இன்ஸ்டால் பண்ணி டிப்ளாய் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க ப்ரோ. அது பண்ணல இன்னும் நான். நீங்க பேஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பிரதர். நீங்க அதுல ஒரு VM போட்டீங்கன்னா, ஒரு ESXi ஹோஸ்ட்க்குள்ள ஒரு VM ரன் பண்ணும்போது டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு ஆயிடும். ஓகே. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸோட யுட்டிலைசேஷன் தேவைப்படும். நீங்க வெறும் ESXi ஹோஸ்ட் மட்டும் போட்டீங்கன்னா, உங்களுக்கு யுட்டிலைசேஷன் அந்த அளவுக்கு அது எடுத்துக்காது. ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்ப நம்மளோட ரிசோர்ஸ் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்ம அலாட் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன சர்வீசஸ் அதாவது என்ன CPU மெமரிஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாரி அது கன்சியூம் பண்ணிக்கும். அது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு ஓகே. அலாட் பண்ணிடும் ஃபுல் பிளாக். லைக் நீங்க வந்து ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, திக்கு, தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாரி. தெரியும். ஸோ வந்து நீங்க ஒண்ணு ஃபுல்லா அலாட் பண்ணிடுவீங்க. அது அதுக்கு மட்டும் தான். இல்ல அப்படியே நீங்க அலாட் பண்ணிடுவீங்க. அது எவ்வளவு தேவையோ அது யூஸ் பண்ணிக்கும். அதுபோக மிச்சத்த நீங்க இன்னமும் யுட்டிலைஸ் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அந்த கான்செப்ட். நீங்க ஒரு ESXi ஹோஸ்ட் போட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஆ உங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த லாஜிக் ப்ராசஸர் கோர் வந்து இடிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹேங் ஆகும். அதுல வந்து அதுக்குள்ள நீங்க ஒரு விண்டோஸ் 10 போடும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகே ஓகே. ப்ரோ ஓகே பாஸ்கர் தெரி ப்ரோ சொல்லுங்க. ஒரு இன்னொரு காலர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல நான் இப்ப லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணி 2 டேஸ் தான் ஆச்சு. எனக்கு 15 டேஸ்க்குள்ளார ஏதோ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கு. சொன்னாங்க. ஆமா இருக்கு. எனக்கு இருக்குதுங்க. ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்? உங்க சஜஷன் படி இது ஓகேவா? பிராக்டிஸ் பண்றதுக்குலாம்? உங்களோட கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. அதான் நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சேன் இல்லைங்க. ஓகே. ஓ நீங்க இப்ப செகண்ட் ஹேண்ட் ஒண்ணு அனுப்பிச்சுட்டீங்களா அதான்? ஆமாமா அதேதான். ஓ இது அமேசான்ல வாங்குனதா? இல்ல அமேசான்ல வாங்கல. என் தம்பியோட கம்பெனி தம்பியோட கம்பெனில வெண்டார் ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்க கம்பெனி அவர்கிட்ட ஃபுல்லாமே. எனக்கு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்க. எனக்கு VMware வொர்க் பண்ணணும். நீங்க VMware வொர்க் பண்ணாலே சிம்பிள் தான் பிரதர். நீங்க 10th ஜெனரேஷனுக்கு மேல போனா மட்டும் தான் கோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. நீங்க 6th ஜெனரேஷன் போகும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கோர் இருக்காது. அப்படி கோர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லேப்டாப் வெயிட் ஆயிடும். சரியா? நீங்க ஏற்கனவே 10th இதுவே ஜெனரேஷன் ஒர்க் ஸ்டேஷன் தான். ஏன்னா இது ஜெட்புக் கேமிங் லேப்டாப் தான். ம். ஹெவி வெயிட் தான் இதுவே. ஆ. அதான் யோசி ஸோ வந்து பழைய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் VMware நீங்க வந்து 5.5 எல்லாம் போட்டீங்கன்னா, அதுக்கு இந்த கோர் கான்செப்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம தேவை கிடையாது. பட் சரி, 7, சரி. 8 வெர்ஷன் நீங்க போம்போது என்ன நடக்கும்னா வந்து, இந்த கோர் தான் மெயின் பிரியாரிட்டி ஆகும். புரியுது. சரியா? ஸோ அப்ப இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜில எப்படி பண்றோம்னா, ஒரு சர்வர் வாங்கிடுவாங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 128 கோர் வாங்கிறாங்கன்னா, ஒரு VMக்கு 2 கோர்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 VMs யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். நம்ம நம்பர் ஆஃப் யூசேஜ் எவ்வளவு யூஸ் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி சர்வர நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பன்றப்ப நீங்க புரியுது. நான் சொன்ன மாரி எக்ஸா கோர் இருக்க மாரி இருக்கும். மினிமம் உங்களோட கான்செப்ட் 10 கோர் 32 ஜிபி. அத மனசுல வச்சுக்கோங்க அவ்வளவுதான். நீங்க அதுக்கு கம்மியா கிடைக்குன்னா 8 கோர் ஓகேவா? அதுக்கு கீழ போயிடாதீங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. நான் அப்கமிங் புரியுது. லேப்ல என்னோட லேப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டைனி பிசி பிரதர். சிம்பிள் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. டைனி பிசி கூட நீங்க வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் அடிஷனல் ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்போம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்போம் ரைட்டா? சோ ஹார்ட் டிஸ்க் நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்ல. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டா மாட்டிக்க வேண்டியதுதான். டைனி பிசி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெவி கோர் உள்ளது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வெண்டார்ஸ் இருக்காங்க. நீங்க 1 மந்த் 2 மந்த் ரெண்டல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். அப்படி இல்லன்னா இப்ப நான் சொல்ற லேப் வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க இத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஆனா இது 1 1/2 ஹவர்ஸ் தான் வொர்க் ஆகும். ஓகேவா? சோ மெயின் வந்து பாத்துக்கோங்க. நான் செஷனுக்குள்ள போயிடலாமா எப்படி? ஒரே ஒரு ஏதாவது டவுட் டவுட்ஸ் ப்ரோ. இருக்கா? கேளுங்க பிரதர். எனக்கு வந்து கோர் வந்து 6 இருக்கு. லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து 12 இருக்கு. ஸோ ம். எனக்கும் ப்ராப்ளமா இருக்குமா? 6 கோர்னா உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஒரு 80% லேப் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் vCenter இல்ல ஏ vCenter ஒரு ESXi ஹோஸ்ட் ஒர்க் ஆகும். இன்னொரு ESXi ஹோஸ்ட் போட்டு ஒரு VM போடும்போது தான் பிரச்சனை வரும். இப்ப நான் உங்களுக்கு ஓ! காமிக்கிறேன் பாருங்க. நான் லேப காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. அதுல ம். என்னென்னலாம் இருக்கோ இந்த செட்டப் நமக்கு இருந்தா மட்டும் தான் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஃபைன். கைஸ்
நான் இந்த லிங்க் ஷேர் பண்றேன். இது எல்லாரும் வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க Broadcomல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஃபிஷியல் சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்நேம்க்கு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபாதரோட ஃபுல் நேம் போட்டுருங்க. இனிஷியல் மட்டும் போடாதீங்க. அதுல ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா? பாஸ்கர் இன்னொரு நிமிஷம், இப்பதான் லேப்டாப் ஆன் பண்ணேன் என்னோடது. ஓகே. என்னன்னா 4 கோர் 8 லாஜிக்கல் ப்ராசஸர்னு போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன்ல. இதுல வந்து நீங்க 8 ஒரு லாஜிக்கல் ப்ராசஸர்னா என்ன எப்படி எடுத்துக்கிறது நம்ம? நீங்க கோர் மட்டும் வச்சுக்கோங்க. லாஜிக்கல் ப்ராசஸர் மறந்துடுங்க. ஓகே சரியா? ஓகே ஓகே. கோர் தான். நமக்கு இங்க 4 கோர்னா 4 கோர்ல என்ன பண்ணலாம்? 2 ப்ராசஸ் பண்ணலாம். 2 கோர் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரியா? ஒன்னு புரியுது vCenter போட்டுக்கலாம். ஒரு ESXi ஹோஸ்ட் போட்டுக்கலாம். புரியுது. நமக்கு கான்செப்ட் என்ன தேவை? 2 ESXi ஹோஸ்ட் வேணும். 2 ESXi ஹோஸ்ட் வேணும். ஒரு vCenter வேணும். 2 ESXi ஹோஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 VM இருக்கணும். கோரும் தனித்தனியா. ஏன்னா நம்ம வந்து vMotion, SVMotion ஒரு VM வந்து டவுன், ஒரு ஹோஸ்ட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, அந்த ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய VM வந்து எப்படி மைக்ரேட் ஆகி இன்னொரு VMக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை பேஸ் சினரியோ கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? புரியுது. ஸோ அப்படி உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல, வாங்க முடியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் இப்போ ஒரு லேப் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் 8 ஹவர்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து 1.5 ஹவர்ஸா மாத்திட்டாங்க. ஸோ நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் கைஸ். பாஸ்கர், தினேஷ் கேட்டது அந்த கோருக்கு வந்துட்டு மேபி அது என்னோட இது ஷேர் பண்ற எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4 கோர்ஸ் ஐ மீன் பாஸ்கர் என்ன சொன்னாருன்னா, லாஜிக்கல் ப்ராசஸர் நீங்க இப்போதைக்கு இது பண்ணிக்க வேண்டாம், கோர்ஸ்ங்கிறது நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம்னா, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷோட மிஷின்ல 4 கோர்ஸ் இருக்குன்னா 4 உங்களோட மதர் போர்ட்ல வந்து 4 பிசிக்கல் சாக்கெட் இருக்கு, ஐ மீன் சாக்கெட் இருக்கிற மாதிரி இமேஜின், 4 பிசிக்கல் ப்ராசஸர் இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டுங்களா பாஸ்கர்? ஆமா. ஓகே. கோர்னா பிசிக்கல் தான், பிரைமரி. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நான் இந்த லிங்க் போயிடுறேன். இங்க உள்ள வந்தோடனே ஜஸ்ட் கைஸ் இங்க பாருங்க, லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்க லாகின். நான் பண்றது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லேட்டரா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. VMware Hands On Lab. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள போயிடுங்க. இது VMwareோட அஃபிஷியல் சைட். Broadcom வந்து ஒரு லேப் ப்ராக்டிஸ் கண்டி இது ஒரு சைட் வச்சிருக்காங்க. ஸோ இன்னொன்னு சிமுலேட்டர்னு ஒன்று இருக்கு. அதை நான் லேட்டரா உங்களுக்கு அனுப்புறேன். சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னோட இன்னொரு லேப்டாப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிமுலேட்டர் லிங்க்கும் அனுப்பிச்சு விடுறேன். அது வந்து ஜஸ்ட் லைக் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றத நம்ம ஒரு விஷுவலா காமிக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணா நெக்ஸ்ட் போகும். ஸோ அதுக்கு பேர் சிமுலேட்டர். அதை நான் லேட்டரா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இதுதான் ஜஸ்ட் உங்களோட கிரெடென்ஷியல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இங்க லேப் வரும். இங்க நிறைய நம்பர் ஆஃப் லேப் இருக்கும். ஸோ நமக்கு இங்க தேவை வந்து 101 ஞாபகம் வச்சுக்கோங்க. 101. ஓகேவா? 101லயே நிறைய 101 இருக்கும். கம்பெனி கேக்குது ரெஜிஸ்டர் பண்ணா. ஜஸ்ட் உங்களோட நிக் நேம் ஏதாவது போட்டுக்கோங்க. இல்லாட்டினா உங்களோட காலேஜ் நேம், ஸ்கூல் நேம் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க அதை லேட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இது கம்பெனியோட டீடைல்ஸ் கொடுத்தாதான் வெப்சைட் வந்து எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. அவங்க வந்து மெயில்ல கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. வெயிட். ஹோல்ட் ஆன். இது என்னோட கம்பெனி இமெயில் ஐடி கிடையாது, என்னோட பர்சனல் இமெயில் தான். புரிஞ்சுதா? கிளியர் ஆயிடுச்சா டவுட்? நீங்க ஸ்டூடெண்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? அங்க ஸ்டூடெண்ட் போட்டுக்கோங்க. கீழே இருக்க எம்ப்ளாயர்ல ஸ்டூடெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ். ஓகேவா? ஏன் கம்பெனி நீங்க போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, நாளைக்கு எந்த கம்பெனி விட்டு போயிட்டீங்கன்னா அந்த கம்பெனி நேம்ல தான் அந்த இமெயில் ஐடி இருக்கும். ஸோ ஒரு பாஸ்வேர்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு தான் போகும். ஸோ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் லைக் கிரியேட் பண்ணா பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இதுதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே, ஏன்னா உங்களோட பர்சனல் ஐடியில் கிரியேட் பண்றதுதான். இதுக்கு தேவை ஒரு இமெயில் அட்ரஸ் வேணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ 101 இதுதான் லேப் கோடு. ஓகேவா? 101ல நிறைய 101 இருக்கும். பட் இங்க விர்ச்சுவலைசேஷன் 101 தான் நமக்கு முக்கியம்.
ஸோ இங்கே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, விர்ச்சுவலைசேஷன் 101. ஸோ இதை நீங்கள் ஒரு ஹார்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா எப்போனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றெல்லாம் இருக்காது, நம்ம லேட்டராக பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுவேன், லைக் ஆட்டோமேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா அது சொல்லுவேன். ஸோ இந்த 101ல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்கு 1 hours 30 minutes தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை லாகின் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. என்டர் கொடுத்துட்டேன். இன்னொன்று நிறைய சைட்ல வந்து நம்ம பே பண்ணியும் வாங்கலாம். கைஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் லைக் என்னோட லேப் செட்டப் ரெடி பண்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரைவேட் கிளவுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரைவேட் கிளவுடு லைக் நமக்கு ரிசோர்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம பே பண்ணிடுவோம். நமக்கு ரெண்ட் மாசம் மாசம் பே பண்ணோம். நம்ம வந்து த்ரூ ரிமோட் மூலமா ஆர்டிபி மூலமா நம்ம ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? புரியுது. இந்த கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிரைவேட் கிளவுட் இருக்கு. அவங்க வந்து நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் வேணுமோ, லைக் எனக்கு 10 கோர் ப்ராசஸர் வேணும், எனக்கு 32 GB ரேம் வேணும், எனக்கு 1 DB ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னு நீங்க உங்களோட ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அவன் ஒரு ஸ்பெக் கொடுப்பான், லைக் ப்ரைஸ் கொடுப்பான். அது உங்களுக்கு ஓகேனா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பிரைவேட் கிளவுட வந்து வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த்க்கு 30 டேஸ்க்கு. அந்த 30 டேஸ்க்கு நீங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவனே இன்டர்நெட்டும் அதில் கனெக்ஷன் இருக்கும். நீங்க அதிலேயே என்ன ISO ஃபைல் வேணா டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு லேப் செக் பண்ணி ஆகணும், ட்ரை பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா. ஸோ வந்து நம்மளோட லேப்டாப்னா நமக்கு ஈஸியஸ்ட் வே. எங்கனாலும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ ஒர்க் பண்ணும்போது எங்கனாலும் லைக் ஒரு பிரேக் கிடைக்குது, ஒரு டைம் இருக்குன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இன்டர்நெட்டே தேவை கிடையாது நம்ம கையில இருந்தா. இது நீங்க வேற ஏதாவது டிபெண்ட் பண்றீங்கன்னா லைக் இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இங்க பாருங்க ஸ்டார்ட் கொடுத்துறேன். ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நீங்கள் இந்த டைனி பிசி இல்லை ஃபிசிக்கல் உங்களோட என்வரான்மெண்ட் செட்டப் பண்ணும்போது நீங்கள் இப்படி மல்டிபிள் நிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணீங்களா, இல்லை சிங்கிள் நிக்கு அந்த டைனி பிசியில் வச்சு இது பண்ணீங்க? ஆக்சுவலா டைனி பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம லேப் செட்டப்பை டைரக்டா நம்ம ESX ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போறது கிடையாது. ஒரு பேஸ் மிஷின்ல வந்து தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ கூட தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ பேஸ் மிஷின் வந்து விண்டோஸ் 2010 தான். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வந்து நான் 17 நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு எது பிரச்சனை இல்லை. இப்ப ஃப்ரீ பண்ணிட்டாங்க அதையும். நான் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வச்சுட்டேன். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் நிக்க கிரியேட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் நெட்வொர்க் நம்ம கொடுத்துக்கலாம். புரிஞ்சா? ஏன்னா விர்ச்சுவல் இல்லையா? சோ விர்ச்சுவல் பேஸோ நீங்க விண்டோஸ் சர்வரே போட்டுக்கிட்டீங்க இல்லையா? கரெக்ட்டா? விண்டோஸ் 10 ஆமா. பை டிஃபால்ட் ஏன்னா ஒரிஜினல் ஆப்பரேட்டிங் சிஸ்டமே அதுல இருந்தனால அதை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சர்வீசஸ் அப்டேட் ஆகும் இல்லையா? லைக் பேட்ச் அப்டேட் ஆகும்போது இதுக்கு ரிலேட்டடான பேட்ச் வந்து ஈஸியா எடுத்துக்கும். சோ அதனால நான் அதை போட்டுட்டேன். ப்ரிஃபர் நீங்க அதை பண்ணீங்கன்னா லினக்ஸ், ரெட் ஹாட் லினக்ஸோ, சென்ட்ஓஎஸ், உபுண்டோ கூட நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன லைக் ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபைன். இது ஜஸ்ட் ரன் டெஸ்ட் தான் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க, லேப் ஓப்பன் ஆயிடும். 2 minutes ஆகும். டூயிங் ஏதாவது டவுட்ஸ்னா क्वेश्चंस கேட்கணும் கேளுங்க. பிரதர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ இதுல வந்து ஏடி டொமைன் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியுமா, இல்ல வந்து ஒன்லி EXSI vCenter ஒன்லி மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா இந்த லேப்லயா? ஆமா, இந்த லேப் செட்டப்ல. இந்த லேப் ஒன்லி ஃபார் VMware ப்ராடக்ட், VMware மட்டும் தான் கொடுப்போம். ஓகேவா? EXSI vCenter இது ரெண்டு மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமா, அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ள வந்தோம்னா லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இதை நான் காமிக்கிறேன். இதுல ஏடி அந்த கான்செப்ட்லாம் வந்து இந்த இதுல ஒர்க் அவுட் ஆகாது. பட் அதுக்கு நம்ம ஐபி பேஸ்ல தான் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். இதுல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்னால ஆல்ரெடி அந்த ஐபி அட்ரஸ், அந்த நேம் வந்து ஆல்ரெடி அவங்களோட லேப் செட்டப்ல ரன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு விண்டோஸ் மிஷின் இருந்தா என்ன பண்ணும், நம்ம கிட்ட ஒரு ஐபி அட்ரஸுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கு. அது DNS சர்வர் நம்ம போட்டோன்னே ஐபி பேஸ்லயோ டொமைன் நேம் பேஸ்ல அது ரன் ஆக போகுது. இது ஆல்ரெடி அவங்க ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம அந்த போர்ஷனுக்குள்ள வந்து இதுக்குள்ள போக முடியாது. பட் VMware ஃபுல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ண போறோம், அதனால வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா கொடுத்துட்டாங்க. கரெக்ட்? ஆமா. இங்க பாருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே செட்டப் பண்ணனும்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். கண்டிப்பா.
உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிடும் ஃபுல்லா நீங்க ஆமா A to Z பண்ணணும். கரெக்ட் ஸோ இங்க பாருங்க எக்ஸ்டெண்டட் டைம் இருக்கு இல்லையா, முன்னாடி இருந்தது இப்போ 1.5 ஹவர்ஸா மாத்திட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஒரு கன்க்ளூஷன் வந்த உடனே இதுக்குள்ள போயிடுங்க. ஓகேவா, என்னென்ன பண்ண போறோமோ அதை. இப்போ இந்த லேப் மட்டும் நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுட்டேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும், கிளியரா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த லேபோட கிரெடென்ஷியல்லாம் என்னன்னு கேட்டா, இங்க ஒரு நோட் பேட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ESX ஹோஸ்டோட ரூட் பாஸ்வேர்டு பாருங்க, VM கேப்ஸ் VMware 123 எஸ்கிலமேட்டர். ஓகேவா, ஷிஃப்ட் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா vSphere கிளைண்ட் இருக்கு இல்லையா, அதோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு டிஃபால்ட் சேம் தான். இங்க லினக்ஸ் சுடோ பாஸ்வேர்டு, லைக் இதுல லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ அதனால அதோட பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லேபுமே லினக்ஸ் மிஷின்ல தான் இருக்கு, லினக்ஸ் மிஷினா ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது போகலாம். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், vCenter ஓப்பன் பண்ணோம்னா வந்து administrator@vsphere.localனு கொடுத்துருக்காங்க, அதோட பாஸ்வேர்டு. ESX ஹோஸ்ட் யூஸ் பண்ணா ரூட் VMwareல VM கேப்ஸ் 123 எஸ்கிலமேட்டர் 1. இது அங்கேயே டிஃபால்ட்டா இருக்கும், பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு இங்க கீழே இருக்கும். லினக்ஸ் பாருங்க, ஒரு லினக்ஸ் VMs இருக்கு, அதோட பாஸ்வேர்டும் சேம் VMware 123 எஸ்கிலமேட்டர். பாஸ்கர், அப்புறம் இன்னொன்று வந்து ஹோம் லேப் செட்டப் பண்ணும்போது நம்ம DNS சர்வரில் அதுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக ஹோஸ்ட் என்ட்ரி போட்டுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். இதுல ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்கு, அதோட பாஸ்வேர்டு பாருங்க, HOL யூசர்ஸ். ஓகே, ஸோ ஒரு விண்டோஸும் ஒரு லினக்ஸும் கொடுத்துருக்காங்க டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. ஓகேவா, அந்த கொஸ்டின் திரும்பி கேளுங்க. இல்லை, ஆக்சுவலி ஹோம் லேப் நம்ம செட்டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிக்குன்னு ஒரு DNS இல்லை இன்ஸ்டன்ஸை போடுறதுக்கு பொதுவாக அதே மெஷினில் வந்துட்டு நம்ம ஒரு லோக்கலில் ஹோஸ்ட் என்ட்ரி போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு நீங்க கேட்குறேன். அப்படி பண்ணலாம் பிரதர். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்க ரியல் டைமா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வர் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுன்றத கான்செப்ட் நீங்க மறந்துடுவீங்க. ஏது நீங்க ஒரு AD சர்வர் போட்டு அதுல நீங்க வந்து என்ட்ரி பண்றீங்க, DNS என்ட்ரி, ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் போட்டு அது ப்ராப்பரா வந்து அந்த IP அட்ரஸ் வந்து லுக்அப் நீங்க போடும்போது, NS லுக்அப் போடும்போது ப்ராப்பரா அது ரிப்ளை ஆகணும், அது ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா தான் உங்களோட லேப் செட்டப்பே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷேப் வரும். இல்ல அப்படின்னா வந்து சரி. இப்ப நான் இதுக்குள்ள சின்ன டவுட் ஜி, கேளுங்க. இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக 2 பிசிக்கல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம், டெல் R960 860 இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, புதுசாக ரேக்ல ஏற்றி ஃபுல் செட்டப் பிசிக்கல் செட்டப் வந்து பண்ணிட்டு டேட்டா சென்டரில் ESXi 7 2 சர்வர்லையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு டெல் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ESXi ப்ரௌசர் வந்து ப்ரௌஸ் ஆகும். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து விசிபிலிட்டி வர மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து விசிபிலிட்டி எடுத்துட்டு வந்தாச்சு 2 சர்வருக்கு பிசிக்கலா. இதுக்கப்புறம் வந்து எப்படின்னா அந்த சர்வர்ல வந்து vCenter இன்ஸ்டால் பண்ணும். நான் என்ன பண்ணேன், அந்த ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு என்னோட லேப்டாப்ல லோக்கலா போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை வந்து பிசிக்கல் சர்வர்ல பாயிண்ட் பண்ணிட்டேன். அதாவது ஏதோ ஒரு பிசிக்கல் R860 இல்ல 960 ஒன்று பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு IP எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் என்னன்னா DNS என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அந்த DNS என்ட்ரி வந்து கிரியேட் பண்றதுக்கு நான் அந்த DNS சர்வர் கேட்டேன், இன்னும் கிடைக்கல எனக்கு. பட் என்ன ஆகுதுன்னா 99 to 100% வரைக்கும் போகுது ஸ்டேஜ் 1. அதுக்கப்புறம் ஒரு எரர் சொல்லிட்டு ஒரு எரர் லாக் வந்து வந்துருது வெளியில. நான் தெரி பிரதர்ட்ட கூட பேசினேன் அதை பத்தி. ஸோ எனக்கு உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த டீட்டெயில் வேணா உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆனா கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு வந்து ESXiக்கும்
vCenterக்கும் கம்பல்சரியா வந்து டிஎன்எஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணாதான் அந்த இன்ஸ்டலேஷனே சக்சஸ் ஆகும். கரெக்டா? கண்டிப்பா. இப்ப வந்து என்னன்னா நீங்க இது வந்து புது செட்டப் நீங்க பண்றீங்க இல்லையா? ஆமா, புது செட்டப். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப்போட நீங்க கனெக்ட் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ எக்ஸிஸ்டிங் செட்டப்னா வந்து அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய டிஎன்எஸ் சர்வர் முதல்ல இதோட பிங் தான் பார்க்கணும். ஆமா, ஆமா. இந்த நெட்வொர்க்கும் அந்த நெட்வொர்க்கும் லைக் என்ன கனெக்ட் ஆகணும். பிரச்சனைனா அங்க வந்து கேடி டாக்குமெண்டேஷன் எந்த பேசிக் இன்ஃபர்மேஷனும் இல்ல. எல்லாமே ஸ்கிராப்ல இருந்து நம்ம தான் பண்ணணும். ஆனா அந்த டிஎன்எஸ் சர்வர் எங்கேயோ இருக்கு. அது என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு, என்ன சர்வர் நேம், எந்த டீடைல்ஸுமே இல்ல. அதனால ஒரு 2-3 நாளா எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. நானும் ஒரு 6-7 வாட்டி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன் இந்த vCenter இன்ஸ்டலேஷனை பல மெத்தட்ஸ்ல. பட் அது த்ரூ ஆகாது தெரியும். பட் வேற என்ன vCenterோட மெயின் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐபியும் ஹோஸ்ட் நேமும் லைக் ஐபியும் ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேமும் கனெக்ட் ஆனா மட்டும்தான், ப்ராப்பரா சிங்க் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இல்ல அப்படின்னா ஆகாது. ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அது அந்த என்ட்ரி ப்ராப்பரா வந்து வரணும். ஸோ அப்போ அந்த சர்வர்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணி அதுல பண்ணணும். என்னோட நம்பர் நான் ஷேர் பண்றேன் எண்ட் ஆஃப் செஷன்ல. ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். பாஸ்கர், எனக்கு இன்னொரு டவுட். ஹலோ, கேளுங்க. இல்ல நான் அந்த தினேஷ் பேசுறேன். நான் அந்த 4 கோர் நான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருந்தேன் இல்லைங்க. சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல 4 கோர்னு காட்டுது. அந்த டைரக்ட் எக்ஸ் டயலினிக்ஸ் டூல்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, அதுல பாத்தீங்கன்னா 8 சிபியூன்னு காட்டுது. என்ன டிஃபரன்ஸ்? நான் அதுதான் எம்எஸ் இன்ஃபோ போ சொன்னேன் இல்லையா, போனீங்களா? எம்எஃப் இன்ஃபோ போலிங்க. வாய்ஸ் பிரேக் நான் அந்த கமாண்ட் டைப் பண்றேன், நீங்க அகைன் ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, ரன்ல எம்எஸ் இன்ஃபோ இருக்குல, ஆமாங்க, நான் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த கமாண்டை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்களோட சிஸ்டத்துல. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல காமிக்கிறது சம்டைம்ஸ் விர்ச்சுவல் மெமரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க இதுல எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ப்ராப்பரா உங்களோட மதர் போர்டோட டீடைல்ஸை வந்து அது கிளியரா சொல்லிடும். ஓகேவா? ஓகே பண்றாருங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. நம்பர் கொஞ்சம் பிங் பண்ணுங்களேன், வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம். ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், வந்து இதுவும் ஒரு லினக்ஸ் மிஷின் தான். ஸோ வந்து லினக்ஸ் மிஷினை நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌஸ் இந்த சர்ச் பாக்ஸ் ப்ரௌசர் ஃபயர் பாக்ஸ் போட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். மொசிலா ஃபயர் பாக்ஸ். ஸோ இங்க பாருங்க, HOL admin, ஹோஸ்ட், லைக் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஒரு லேப் செட்டப். பார்த்துக்கணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1.5 hours ஆல்ரெடி ஒரு 15 minutes முடிஞ்சிருச்சு. ஓகே, நோ இஷ்யூ. இப்படி பாருங்க, இங்க பாருங்க vCenter கிளைண்ட்னு ஒன்று இருக்கும். இங்க ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு, அதை நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுவும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம vCenterம் ESX ஹோஸ்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ரெண்டையுமே நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீஜன் ஏ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து vSphere கிளைண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, vSphere கிளைண்ட். vSphere கிளைண்ட்னா என்னன்னு தெரியுமா? நீங்க இப்ப எத்தனை செஷன் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா இந்த பேட்ச்? எத்தனை நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்கு? 9 கிளாஸ் ப்ரோ. ஓகே ஃபைன். அப்பனா vSphere கிளைண்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ் ப்ரோ. ஓகே, ஸோ vSphere கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம vCenter அக்சஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு சர்வீசஸ் தான் vSphere கிளைண்ட். ஓகே, ஸோ வெப் பேஸ் இந்த சர்வீஸ் நம்ம அக்சஸ் பண்ண போறோம். ஸோ இந்த vSphere கிளைண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் மிஷின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அட்மின் அக்சஸ் பண்ணா அதுக்கு நம்ம ரூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ESX ஹோஸ்ட் நீங்க அக்சஸ் பண்ணா அதுக்கு நம்ம ரூட் அக்சஸ் தான் வேணும். பட் இந்த vSphere கிளைண்ட் அக்சஸ் பண்றதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியல் வேணும். அதை மட்டும் மெமரியில் வச்சுக்கோங்க. சரியா? இதோட பாஸ்வேர்டு நம்ம அங்க பார்த்ததான் இங்க பை டிஃபால்ட்டா இருக்கும். வேணும் நம்ம திருப்பி என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் லாகின் கொடுத்துறேன். ஸோ vCenter லாகின் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரோட கிரெடென்ஷியல் கொடுப்போம். ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளைண்ட் கிரெடென்ஷியல் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே ரூட்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். ரூட்னு இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. vSphere கிளைண்ட்டை நம்ம லாகின் பண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டரோட கிரெடென்ஷியல் வேணும். இல்லை அப்படின்னா வந்து சிங்கிள் சைன் ஆன் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸோ சிங்கிள் சைன் ஆன் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஜாயின் பண்றாருன்னா அவருக்குன்னு சில ப்ரிவிலேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா FSMO ரூல்ஸ்ல வந்து அந்த யூசர்ஸ்க்குன்னு வந்து
பாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலிசியில் ஆட் பண்ணிடுவாங்க. பாலிசிஸ் பர்மிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் அந்த யூசர்ஸ் வந்து ஒரு ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும், ஒரு விசென்டருக்குள்ள போயிட்டு அதை அவர் என்னென்ன செக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், லாக் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம பர்மிஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் எடுப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் கண்டிப்பாக தேவை. டொமைன் நேம் கண்டிப்பாக அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த விண்டோஸ் சர்வரும் விசென்டர் கனெக்ட் ஆகும். ஸோ எஸ்எஸ்ஓனா சிங்கிள் சைன் ஆன் மெத்தட்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சைன் ஆன் லாகின். ஓகே. ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்ஓல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா எனக்கு என்னென்ன நான் L3 L1 L2 இருக்கும். ஸோ அப்போ L1 என்னது ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிக்கலாம். L2 வந்து சில ப்ரிவிலேஜ் இருக்கும். L3 வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ பண்ணுறப்ப என்னோட ப்ரொஃபைல் என்ன பண்ணிடுவாங்கன்னா லாகின் பண்ணிடுவாங்க. லைக் அந்த ப்ரொஃபைல் ஆட் பாலிசியில் ஆட் பண்ணிடுவாங்க. நான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டரும் கொடுக்கணும்னு தேவையாது. ஜஸ்ட் என்னோட இமெயில் ஐடி அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்கு, அதை நான் கொடுத்து என் பாஸ்வேர்டு போட்டாலே உள்ள போயிடும். சரியா? ஸோ இது கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூல. நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு தான் லாகின் பண்ணுவீங்க. இஃப் சப்போஸ் நம்ம L2 L3 போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க நமக்கு சரக்கு இருக்கா இல்லையான்றது. புரிஞ்சுதா? ஸோ அதனால கொஞ்சம் மெயினா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து செப்பரேட்டா ஏடி சர்வர் இருக்கு, சிங்கிள் சைன் ஆன் மெத்தட் இருந்தது அப்படின்னா நாங்கள் த்ரூ இண்டிவிஜுவல் க்ரெடென்ஷியல் வழியாக தான் நான் லாகின் பண்ணணும்னு சொல்லிடுங்க. ஓகேவா? இல்லை எங்கள் செட்டப் சின்ன செட்டப் தான், ஸ்மால் ஆர்கனைசேஷன் தான், மினிமம் ஒரு 100-200 VMs தான் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் டைரக்டாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரெடென்ஷியல் வழியாகவே உள்ள போயிடும்னு சொல்லிட்டாங்க. கிளியரா இது? பத்கர் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் at vsphere.local இருக்கு இல்லைங்களா? நம்மளோட ஆமா. ரியல் டைம்ல வந்துட்டு vsphere.local இருக்காது, நம்மளோட டொமைன் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஐ மீன் @க்கு அப்புறம் வருது நம்ம டொமைன். அங்க அங்க எப்படி இருக்கும்னா அதுவும் வச்சுக்கலாம். இன்னொன்னு நம்மளோட இண்டிவிஜுவலோட க்ரெடென்ஷியல் இருக்கும். லைக் உங்களுடைய லேப்டாப் லாகின் பண்றதுக்கோ, உங்களோட ஜம்ப் பாக்ஸ் லாகின் பண்றதுக்கோ, உங்களோட இமெயில் லாகின் பண்றதுக்கோ ஒரு க்ரெடென்ஷியல் வச்சிருப்பீங்க இல்லையா? அஃபிஷியல் க்ரெடென்ஷியல். அந்த க்ரெடென்ஷியல் வழியா தான் நீங்க விசென்டர் லாகின் பண்ணுவீங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் அது ஓகேங்க. ஆனா vsphere.localக்கு பதிலா நம்ம ஆமா. ரியல் டைம்ல நம்மளோட டொமைன் வந்துரும் இல்லைங்களா? கரெக்ட்டுங்களா? ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே. அதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன். இப்போ உங்கள்கிட்ட ப்ராப்பரா ஒரு ஏடி சர்வர் இருக்கு, ப்ராப்பரா டொமைன் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டொமைன் நேம் வந்துடும். ஸோ உங்க டொமைன் நேம் XYZ வரதுக்கு பதிலாக தான் நான் சொன்னேன். அப்படி நீங்க போறதுக்கு இண்டிவிஜுவலோட நேம்லயே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். சாரி, உங்க வாய்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. இண்டிவிஜுவல் யூசர் நேம்லயே ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? நீங்க டொமைன் நேம் வழியா ஆக்சஸ் பண்ணும்போது. ஆமா ஆமா. சரி, ஓகே. கிளியரா? சரி கைஸ், இப்போ உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் ஒரு செட்டப் சொல்லிடுறேன். இதுதான் மெயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு VMware எடுத்துட்டீங்கன்னா முதல்ல நம்ம வெப் ப்ரௌசர் வழியா vSphere கிளைண்ட் ஆக்சஸ் பண்றோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இங்க vSphere கிளைண்ட் இருக்கு. யாரும் vSphere கிளைண்ட் என்னன்னு கேள்வி கேட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, vCenter இருக்கா, VCSAன்னு சொல்லிட்டு இங்க வந்து 01ன்னு போடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய vCenters இருக்கும். ஸோ இங்க இந்த லேப் கொடுத்து வந்து 01A. ஓகேவா? அதுக்கப்புறம் ரீஜனல் வந்து டேட்டா சென்டர். ஓகேவா? அதுக்கு கீழே பாருங்க கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ESX ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க, VM கொடுத்துருக்காங்க. ஸோ vSphere கிளைண்ட், vCenter, டேட்டா சென்டர், கிளஸ்டர், ESX ஹோஸ்ட், VM. இதான் ஸ்ட்ரக்சர். இதுவும் இன்டர்வியூ கேட்பாங்க. ஓகே, கிளியரா? ஃபைன். ஸோ இப்போ இந்த லேப் செட்டப்பை நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பிசிக்கல் மிஷினை ரெடி பண்ணி ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க என்ன பண்றீங்க, இந்த நெட்வொர்க்லாம் கான்ஃபிகர் பண்ணி ப்ராப்பரா பிங் ஆகாது. இதுல கூகுள் இதெல்லாம் இன்டர்நெட்லாம் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் லேப் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளவு ஒர்க் நீங்க பண்றதுக்கு பதிலாக இது சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட க்ரெடென்ஷியல் உள்ள போறீங்க. 1.5 hours நீங்க லேப் ஃபுல்லா ஒரு வாக் த்ரூ பண்ணிக்கணும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் தான் இருக்குன்னு. லைக் நம்ம இப்போ புதுசா ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி. ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐகான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன ஐகான் சொல்லுங்க பார்ப்போம். இருக்கா தெரியுமா? 1 2 3 4 ஐகான்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளஸ்டருங்க. சாரி ப்ரோ, சரி. ஃபர்ஸ்ட் உள்ளது இன்வென்டரி ஃபர்ஸ்ட் உள்ளது. ஓகே. ரெண்டாவது உள்ளது VM, மூணாவது உள்ளது ஸ்டோரேஜ், நாலாவது உள்ளது நெட்வொர்க். ஓகே. ஸோ இது எதுக்கு
நான் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒவ்வொரு ஐகானுக்குள்ளேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும். டேட்டா சென்டர் இருக்கும், கிளஸ்டர் இருக்கும், ESXi ஹோஸ்ட் இருக்கும், VM இருக்கும். ஸோ ஃபுல்லாமே இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்வென்ட்ரியில ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த பாருங்க என்ன இருக்குன்னு VM. அடுத்து பாருங்க இந்த பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா ஸ்டோர். நம்ம டேட்டா ஸ்டோருக்கு ஒரு ஐகான் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் ஸ்டோரேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்லாம் இங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச், விர்ச்சுவல் ஸ்விட்ச், அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச், 2 ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம் நெட்வொர்க் ஸ்விட்ச்ல. ஸோ அதை பத்தி நம்ம இங்க படிப்போம். ஸோ ஒவ்வொரு என்ன ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இன்வென்ட்ரி கிளிக் பண்றேன் பாருங்க. இந்த இன்வென்ட்ரியில பார்த்தீங்கன்னா அதுல சம்மரி இருக்கும், மானிட்டர்ஸ் இருக்கும், கான்ஃபிகரேஷன்ஸ், பெர்மிஷன்ஸ், டேட்டா சென்டர்ஸ், ஹோஸ்ட் அண்ட் கிளஸ்டர்ஸ், VMs, டேட்டா ஸ்டோர்ஸ், நெட்வொர்க்ஸ். ஓகே. ஸோ நமக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் வழியா தான் நம்ம பண்ண போறோம். சரி, எதுக்கு கிளஸ்டர் கிரியேட் பண்றோம்? எனிவன்? கிளஸ்டர் எதுக்கு கிரியேட் ஹை பண்றோம்? அவைலபிலிட்டி, ஓகே. DRS ஹார்ட்வேர் availability செக்ரிகேஷன், கான்ஃபிகர் பண்றதுக்கு. HP டெல் செப்பரேட்டா வந்து vMotion, ஓகே. DSR, HA, பேக்அண்ட் ஓகே. ப்ராசஸ். ஓகே. சரி, ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறேன் நான் ஷார்ட்டா. ஸோ கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் என்னன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் செட்டப் இருக்கும். கொஞ்சம் யாரோ மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாய்ஸ் வருது. ஓகே ஃபைன். செட்டப் இருக்கும். இப்போ சில என்வரன்மெண்ட்ல HP சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில என்வரன்மெண்ட்ல டெல் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிலது IBM யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹார்ட்வேரும் இன்னொரு ஹார்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து கம்யூனிகேட் ஆகாது. லைக் கம்யூனிகேட் மீன்ஸ் வந்து என்ன, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ வந்து என்ன ரெட்மி ஃபோன் ஒரு மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும், சாம்சங் ஒரு மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனா சாம்சங் ஃபோன் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபரோ டேட்டா ஆக்சஸோ ஈஸியா நடக்கும். ஒரு பேக்கப் எடுக்கணும், க்ளவுட் எடுக்கணும், ஈஸியா நடக்கும். பட் வேற ஃபோன் எடுக்கும்போது டைம் எடுத்துக்கும், அந்த டெக்னாலஜி அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்பினா ஹெச்பி ஒரு கிளஸ்டரா போட்டிருப்போம், டெல்னா டெல் ஒரு கிளஸ்டரா போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் இங்க ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கிளஸ்டர் இப்போ என்கிட்ட HP சர்வர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா ஒரே கிளஸ்டரா இருக்கணுமானா அப்படி கிடையாது. அந்த ஹார்ட்வேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஹார்ட்வேர் ஒரு கிளஸ்டர் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஹார்ட்வேர்ஸ் ஒரு கிளஸ்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட வந்து நான் டெல் சர்வர் யூஸ் பண்றேன். ஓகே, 740, 840, 940 சீரிஸ்னு வச்சுக்கோங்க. 740 ஃபுல்லா ஒரு கிளஸ்டரா போட்டிருப்பேன், 840 ஒரு கிளஸ்டரா போட்டிருப்பேன், 940 ஒரு கிளஸ்டரா போட்டிருப்பேன். ஓகே, இது ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ரிசோர்ஸ் பூல்னு சொல்லுவோம். ரிசோர்ஸ் பூல்னு ஒரு கான்செப்டுக்குள்ள போயிடுவோம். ஸோ எதுக்கு ரிசோர்ஸ் பூலுக்குள்ள போறோம் அப்படின்னா நமக்கு ரிசோர்ஸ் வந்து ஜாஸ்தியான ரிசோர்ஸ் வந்து இந்த கிளஸ்டர்ல போடு, கம்மியான ரிசோர்ஸ்ல இந்த கிளஸ்டர்ல போடு, ரொம்ப அதிகமா தேவைன்னா அந்த கிளஸ்டர்ல போடுன்றதுக்கான நம்ம ரிசோர்ஸ் பூல்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 CPU ஒரு 4 GB ரேம் போதும் அப்படின்னா அது மினிமம் ரெக்யர்மெண்ட். இதே இது எனக்கு வந்து 128 GB ஒரு 512 GB ரேம் வேணும், எனக்கு வந்து ஒரு 24 கோர் ப்ராசஸர் வேணும் அப்படின்னா வந்து அந்த இது வந்து ஹை ரிசோர்ஸ். ஸோ அப்போ வந்து ரிசோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரிசோர்ஸ் பூல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரிசோர்ஸ் பூலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஹார்ட்வேர் செலெக்ஷனே வச்சிருக்கோம். ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஹார்ட்வேர்ஸ் வந்து ஒரு கிளஸ்டர்லையும், மிட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கிளஸ்டர்லையும், லோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கிளஸ்டர் வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல அசூர் அண்ட் AWSல வந்து பேஸ் கோ சர்வீஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணாலும் அதுல இருக்கும். கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் போனோம்னா அதுக்கு உண்டான ப்ரைஸ் டேக், அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் போனோம்னா அதுக்கு உண்டான ப்ரைஸ் டேக். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், CPU மெமரி கொடுக்குறோம்னா இந்த ரிசோர்ஸ் வந்து எதுல வந்து எந்த கஸ்டமர்ஸ் எப்படின்றத பத்தி தான் நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். சரியா? ஸோ இதுக்கு தான் நம்ம கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் இதுல வந்து என்னது HA நம்ம யூஸ் பண்றது, vMotion யூஸ் பண்றது, DRS யூஸ் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளஸ்டரை நம்ம மானிட்டர் பண்றது. ஓகே, இதுக்குள்ள வந்து என்னது ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்றது, ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் மோடுக்கு போறது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர்ஸ்னு வந்துடும். ஓகே, ஸோ கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மோடுக்கும் தனியாக வச்சிருப்போம், ப்ரொடெக்ஷன்ஸுக்கு தனியாக வச்சிருப்போம், டெஸ்ட்டுக்கும் தனியாக வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி கிளஸ்டருக்குள்ளேயே நம்ம வந்து செக்ரிகேஷன் நம்ம பிரிச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரியல் என்வரன்மெண்ட்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் லேப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு கிளஸ்டர் தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு கிளஸ்டர்ல 2 ES6 ஹோஸ்ட் வச்சிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்க. இந்த இடத்துல நீங்க இந்த இது கிளஸ்டர் பத்தி சொல்லும்போது ஹெச்பி அண்ட் டெல் சர்வர்ஸ் இப்போ என்கிட்ட வந்துட்டு என்னோட என்வரன்மெண்ட்ல ஹெச்பி அண்ட் டெல் சர்வர்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஐ மீன் ப்ராசஸர் ஹெச்பியில் டிஃப்ரெண்ட் சீரியஸ் ஆஃப் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன், இல்லை டெல்லில் டிஃப்ரெண்ட் சீரியஸ் ஆஃப் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஹான்ஸ்டு விமோஷன் கம்பேட்டபிலிட்டி EVC ஃபியூச்சர் எனேபிள் பண்ணியிருந்தாலும் நான் டிஃப்ரெண்ட் மேக் வந்து ஒரே கிளஸ்டரில் போட முடியுங்களா? போட முடியும். இதுவும் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, போட முடியும். பட் இது எந்த மாதிரி என்வரன்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, VMware ஒரு 10% யூஸ் பண்றது, Nutanix வந்து ஒரு 50% யூஸ் பண்றது, கிளவுட் வந்து ஒரு ரிமைனிங் ஒரு 40% யூஸ் பண்றது. அந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா 10% தானே VMware யூஸ் பண்றோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஹார்ட்வேர்ஸை தனித்தனியா போட்டு, ஏன்னா நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் கம்மியா இருக்கு இல்லையா பிசிக்கல் சர்வர்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி கம்மியான ஹார்ட்வேர்ஸ் இருக்கும், கம்மியான ரிசோர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க பிரிக்கும் போது என்ன நடக்கும்னா, நீங்க ப்ராப்பரான VLAN பண்ணணும், நெட்வொர்க்கிங் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ப்ராப்பரான செக்யூரிட்டிஸ் நீங்க வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பரான வந்து நான் பார்த்தோம்னா ஸ்விட்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச், ஸ்டாண்டர்ட் ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்விட்சஸோட கான்ஃபிகரேஷன் பண்ணணும். EVC மோடுன்னு நீங்க இப்போ பார்த்தோம் இல்லையா, EVC மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்டெல் ப்ராசஸர், AMD ப்ராசஸர் ப்ராப்பரா வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்மியான ரிசோர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம மிக்ஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். பட் as per ரெக்கமெண்டேஷன் வந்து செப்பரேட் கிளஸ்டர் தான் வச்சுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ESX ஹோஸ்ட் நீங்க அப்டேட் பண்றீங்க, ஒரு பேட்ச் அப்டேட் பண்றீங்க, ஒரு VM டூல் அப்டேட் பண்றீங்கன்னா, ஒரே ஹார்ட்வேர் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்றீங்க, ஒரே ஹார்ட்வேர் இருந்ததுன்னா ஈஸியா வந்து அது லைக் அப்டேட் ஆகும். நமக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஃப்ளா இல்லாம நடக்கும். இதே ஒரு ஹார்ட்வேர் வந்து ஹையர் எண்ட், ஒரு ஹார்ட்வேர் வந்து லோயர் எண்ட், இல்ல வேற பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேற கம்பெனி இருக்குன்னா, ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் லைக் மைனராவோ மேஜராவோ சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் வந்து நமக்கு டிராப் ஆகும். நம்ம என்னன்னா இது ரெக்கமெண்டட் பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஒரே மேக் ஒரே கிளஸ்டர்ல இருக்கிறது வந்துட்டு கம்மியான என்வரன்மெண்ட் லைக் 10-15 ஹோஸ்ட் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இது ஓகே. பட் மோர் தென் 200 300 இருக்குன்னா வந்து இது நாட் ரெக்கமெண்டட். புரியுதா? ஓகே 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 கைஸ், இந்த இன்வென்டரியில பார்த்துடுங்க. இன்வென்டரியில வந்து vCenter இருக்கு, டேட்டா சென்டர் இருக்கு, கிளஸ்டர் இருக்கு, ESX ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு 3 VM இருக்கு. ஸோ இப்போ இந்த செட்டப்லாம் போடணும்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாதான் இந்த செட்டப்லாம் ரன் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஹையர் எண்ட் சர்வர்ஸ்க்கு நீங்க போகணும். ஸோ நம்ம இப்போ இந்த லேப்லேயே இதை பண்ணிடுறோம், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு ESX ஹோஸ்ட் இது பண்றேன். ESX ஹோஸ்ட்னா நான் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ESX ஹோஸ்ட்னா ஒரு பிசிக்கல் சர்வர். அந்த பிசிக்கல் சர்வரை நம்ம என்ன பண்றோம், ஹைப்பர்வைசரா மாத்துறதுக்கு தான் ESX ஹோஸ்ட்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் மெமரி வச்சுக்கோங்க. பிசிக்கல் சர்வரை நம்ம ஒரு விர்ச்சுவல் சர்வரா கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு மிடில்வேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ESX ஹோஸ்ட். அந்த ESX ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா VMwareோட ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பிசிக்கல் சர்வர் வந்து ஹைப்பர்வைசரா மாறிடுது. அந்த ஹைப்பர்வைசர் தான் நம்ம வந்து ESX ஹோஸ்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ESX ஹோஸ்ட் தான் நம்ம சர்வர். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் பொறுத்தவரைக்கும் ஹோஸ்ட்னா நம்ம வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் நம்ம சொல்லுவோம் முன்னாடிலாம். ஓகேவா? ஸோ அப்பன்றப்ப அந்த ஹோஸ்ட் இந்த ஹோஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுக்கு பேர் ESX ஹோஸ்ட்னு சொல்லி பழகிடுங்க. அப்பதான் உங்க மெமரில நிற்கும். ஹோஸ்ட்னா ஓகே, நீங்க இது கிளைண்ட் மிஷின் நினைச்சுக்க கூடாது. ஓகேவா? ஹோஸ்ட்னா ESX ஹோஸ்ட், பிசிக்கல் மிஷினா நம்ம ESX ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண உடனே இது என்ன ஹைப்பர்வைசரா மாறிடுது. அந்த ஹைப்பர்வைசர் தான் நம்ம ESX ஹோஸ்ட்னு நம்ம கால் பண்றோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் நான் கிளிக் பண்ணிட்டேன். அந்த சர்வர்ல பாருங்க, CPU பாருங்களேன், CPU மெமரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்களா? இங்க பாருங்க, இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இன்டெல் Xeon போட்டிருக்காங்க. VMware 7.1 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சாரி மாடல். ஹைப்பர்வைஸ் இன்ஸ்டால் பண்ணது 8.0.3. ஸோ அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போமா? இதில் எவ்வளோ ரேம் கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்போஸ் தெரிஞ்சுக்கணும், ஆக்ஷனில் போயிட்டு எடிட். ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் என்னன்னா பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா என்ன, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, திரும்பி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். எடிட் செட், எடிட்.
சரியா? ஆனா நீங்க லேப் செட்டப் பண்ணிட்டு அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாம தான் சால்வ் பண்ணணும். அது வரைக்கும் அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? எடிட் பண்ணணும். டிபிஎம் எல்லாம் ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்க பாஸ்கர். உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூல அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாவது ட்ரிகர் ஆச்சுங்களா? டிபிஎம். ஆமா. நீங்க செக்யூரிட்டி பத்தி தானே கேக்குறீங்க? இல்ல டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த பவர் மேனேஜ்மெண்ட் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் இருக்கும் இல்லைங்களா? ESXi நம்ம இதுல கிளஸ்டர்ல. இன்கேஸ் வந்து எப்படின்னா இப்போ ஒரு கிளஸ்டர் இருக்கிற ஒரு 4-5 ESXi ஹோஸ்ட் இருக்குன்னா பீக் லோட்ல இருக்கும்போது எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கும். இன்கேஸ் இந்த லோடு கம்மியா இருக்கும்போது பவர் சேவ் பண்றதுக்கோசரம் ஏதோ ஒரு ஹோஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஸ்லீப் நம்ம எப்படி நம்ம லேப்டாப்ல ஸ்லீப் அண்ட் ஹைபர்னேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இதுக்கு போயிரும், இந்த மோடுக்கு போயிரும். ஸோ தட் பவர் வந்து சேவ் ஆகும். திருப்பி லோடு எப்போ பீக் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வர் திருப்பி வந்து ஆன்லைன்ல வந்துடும். ஸோ அது ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனா இல்ல அந்த இல்ல இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபெயிலோவர் கிளஸ்டர்னு ஒண்ணு கொண்டு வந்துருவோம். பிரைமரி செகண்டரி சர்வர்ஸ்னு ஒண்ணு வந்துரும். ஓகேவா? அது எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபைல் FT இருக்கு இல்லையா? ஆமாங்க. FT வந்து பாத்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. லைக் FT வந்து ரொம்ப ரேரான சர்வருக்கு நம்ம FT ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த கேட்டகரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலோவர் கிளஸ்டர்னு ஒண்ணு இருக்கு. பிரைமரி செகண்டரி சர்வர்னு ஒண்ணு பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து சைட் ரெக்கவரின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரைமரி சர்வர்ஸ் டவுன் ஆயிடுச்சா செகண்டரி சர்வர்ஸ் இமிடியேட்டா ரன் ஆகும். அப்ப பிரைமரி சர்வர் ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கும், செகண்டரி சர்வர் இன்னொரு டேட்டா சென்டர்ல இருக்கும். ஓகேவா? கரெக்ட். ஓகே ஃபைன். இதுல எடிட்ல காமிக்கல, இங்க காமிக்குது பாருங்க. ஒரு ஹோஸ்ட கிளிக் பண்றேன். இதுல பாருங்க 2 லாஜிக் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 4 NIC இருக்கு. இங்க தெரியுதா? ஓகே. இத நான் இதுல காமிக்கிறேன். இதுல எந்த VM இருக்கோ அந்த VM ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த VM இங்க பாருங்க. Tiny Linux 2 இருக்கு. இதுதான் அதோட VM. இதுல எடிட் போய் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்ஷன்ல எடிட் செட்டிங்ஸ். பாருங்க ஒரு CPU தான் கொடுத்திருக்காங்களா? ஒரு நண்பர் கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? என்கிட்ட 4 கோர் தான் இருக்கு, நான் ஒர்க் பண்ணேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா அதுவே பாருங்க ஓவர்லோட் ஆயிடுச்சு. சோ வந்து பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்மன்ல பாருங்க 2 CPU தான். இதுலயும் பாருங்க 2 CPU தான். ஓகேவா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு VMs ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. 2 VMs ரன் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு விண்டோஸ் 10 இன்னொன்னு வந்து லினக்ஸ். சோ வந்து ரீலோட் பண்றேன். ஆக்சுவலா எனக்கு இப்ப வரைக்கும் புரியலைங்க. உண்மையாவே டவுட்டா புரியலைங்க எனக்கு. நான் அதுதான் ஸ்டார்டிங்ல ஹார்ட்வேரை பத்தி சொல்லும்போது எத்தனை கோர் ப்ராசஸர் இருக்கணும் நம்ம லேப் செட்டப்புக்கு போறதுக்கு சொன்னேன். அதுல இருந்து புரியல இல்ல இப்ப இந்த இதுல இருந்து புரியலையா? இல்ல நீங்க மினிமம் 10 இருக்கும்னு நீங்க சொன்னீங்க கோர். ஓகேங்களா? ஆமா. கோர் 10 இருக்கும்ங்கறீங்க. ஆனா இது EXக்கு எவ்வளவு எடுக்கும்? இங்க அதுக்குள்ளார பாருங்க. அதுதான் இங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. இப்ப 2 ESX ஹோஸ்ட் இருக்கு அதுல. ESX01A, ESX02A இருக்கா? ஆமாங்க. இந்த 1க்கு பாருங்க 2 கோர் அலாட் பண்ணியாச்சா? 2 இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு 2 ஞாபகம் வச்சு இதுக்கு 2 ஓகே 4 போயிடுச்சா இங்கேயும்? போயிருச்சுங்க. லாஜிக்கல் ப்ராசஸ். சோ இது போக வந்து vCenter வந்து ஒரு இதுல இன்ஸ்டால் ஆயிருக்கும். சோ அப்ப அதுக்கு ஒரு 2 போய்டும். புரிஞ்சுதா? 4. சரியா? சப்போஸ் நீங்க வந்து இங்க லினக்ஸ் மெஷின் இருக்கனால 1 கோர் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு EXIக்குல இப்ப 2 கோர் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்க. அது கீழ எவ்வளவு VM கிரியேட் பண்ண முடியும்? அதுக்கு கோர் தனியா நம்ம தரணுமா செப்பரேட்டா? ஆமா. ஒரு ESX கீழ 1 மேக்ஸிமம் 2 தான் போட முடியும். ஏன்னா நீங்க 2 கோர் தான கொடுத்திருக்கீங்க. ஆமா 2 கோர் தான் கொடுத்திருக்கு. அப்ப அதுல ஒரு EXI கீழ ஒரு VM தான் ரன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? 1 ரன் பண்ணா வொர்க் ஆகும். நீங்க 2 மோர் ரன் பண்ணீங்கன்னா ஸ்லோ ஆயிடும். புரியுது.
இப்போ இங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டு கனெக்ட் ஆச்சு பாருங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்களா? பார்க்கல. ஓகே. ஓகே. சரி இங்க பாருங்க சிம்பிள். இது இப்ப இந்த ஒரு ESXi 01ல பாருங்க. எத்தனை விஎம்ஸ் இருக்கு? ஒரு விஎம் தான். இத நீங்க மறந்துருங்க. இந்த VCLS மறந்துருங்க. இது ஒண்ணு ரன் ஆகுதா? ம். ஓகே. இதே இதுல பாருங்க 2 ரன் ஆகும். இங்க பாருங்க டைனி விண்டோஸ் ரன் ஆகுதா? கான்செப்ட் எப்படிங்கன்னா பவர் ஆன் ஆனா மட்டும் தான் கான்செப்ட் இத பெர்ஃபார்மன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும். பவர் ஆஃப்ல இருந்தா அத கன்சிடர் பண்ணிக்காது. புரிஞ்சுதா? புரியுது. ஸோ இப்போ பவர் ஆன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த லேப் பொறுத்தவரைக்கும் சிம்பிள் சொல்றேன். 2 ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஒரு ஹோஸ்ட்ல வந்து ஒரு விஎம், இன்னொரு ஹோஸ்ட்ல 2 விஎம் பண்ணிருக்காங்க. ஒன்னு விண்டோஸ் 10. இங்க பாருங்க விண்டோஸ் 10 ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த விண்டோஸ் 10 ஒரு பாஸ்வேர்ட் போட்டுருந்தாங்க இல்லையா? இந்த விண்டோஸ் 10க்கு ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க. 2 GB RAM கொடுத்துருக்காங்க. 1 கோர் ப்ராசஸர் நம்ம அங்க பார்த்தோம் 1 கோர் 25 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேப் ஓகே. நம்ம வந்து ரியல் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லைக் பேட்ச் அப்டேட் பண்றதோ இல்ல vMotion பண்றதோ அப்பதான் வந்து நமக்கு ரிசோர்ஸோட நீட் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து இங்க 1 கோர நீங்க இங்க 2 கோர வந்து 2 இதுக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப இதுல இருந்து ஒரு விஎம் வந்து இங்க நீங்க vMotion பண்ணீங்கன்னா ஆகாது. ஏன்னா ரிசோர்ஸ் இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம ரிசோர்ஸ் வந்து வேணும்னா இப்ப அதுக்கு தான் ப்ரீ செக்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு இன்ஸ்டன்ட் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ செக்ன்னு ஒண்ணு கண்டிப்பா பார்க்கணும். ப்ரீ செக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த CPU மெமரி ரிசோர்ஸ் நமக்கு நீடட் அப்படின்னா ப்ரீ செக்ல அதோட அவைலபிலிட்டி இருந்தா ஃபீசிபிள் இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் திரும்பி ஹையர் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ எஸ் ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 கோர் ப்ராசஸர் இருக்குன்னா வந்து நீங்க 1 கோரா 4 டாஸ்க் பண்ணலாம். இல்ல வந்து 2 கோரா 2 டாஸ்க் பண்ணலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்மளோட ரிசோர்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளையண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு என்னது 4 கோர் வேணும், எனக்கு 8 GB RAM வேணும், 16 GB வேணும்னா அந்த அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கணும். இது போக இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூன்னு கேள்வி படிச்சிருக்கீங்களா? சொன்னாங்களா? சொல்லி கொடுத்தாரா? எஸ் ப்ரோ. பிரதர் சொல்லி கொடுத்தாங்க. த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூனா டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி 20% ஆர் மினிமம் 20%. புரிஞ்சுதா? 20 ஆர் 25. ஸோ 20 ஆர் 25னா இப்போ ஒரு 1 DB நீங்க வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 25%னா 750 GB தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். 20%னா 800 GB தான் யூஸ் பண்ண முடியும். மிச்சம் 200 GB மறந்துடணும். ஸோ இப்போ வந்து இந்த 800 GB கூட தான் நீங்க ரிசோர்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு GB வேணுமோ கொடுக்கணும். அந்த 80 GB ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா 90% ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 90% ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு அலார்ம் ட்ரிகர் ஆகும். என்ன அலார்ம் வரும்னா ஸ்டோரேஜ் வந்து யூசேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சு 90%ன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? திரும்பி வந்து அந்த 1 TB வந்து நம்ம 2 TBயாவோ இல்லை 1.5 TBயாவோ என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த த்ரெஷ்ஹோல்ட் மெயின்டைன் பண்ணணும். இதே தான் இங்கேயும் CPU தான். நமக்கு ஒரு 10 கோர் CPU முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னொரு 10 கோர் நம்ம வந்து ப்ராசஸர் வாங்கி ஃபிட்லாம் பண்ண முடியாது. இங்க என்ன நடக்கும்னா அந்த லோட வந்து வேற ஒரு ஹையர் எண்ட் ப்ராசஸர் உள்ள ஹோஸ்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஹையர் எண்ட் ப்ராசஸருக்கு மூவ் பண்ணணும்னா என்னது? தட் இஸ் கால்டு vMotion, SVMotion சொல்றாங்க. ஸோ vMotion CPU மெமரி என்ன பண்றோம்? இதுல லோடு எனக்கு அதிகம் இருக்கு. 80% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய லோ பர்ஃபார்மன்ஸ் உள்ள இல்லாட்டினா வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ளது வந்து எந்த ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கோ அந்த ரிசோர்ஸ் உள்ள ஹோஸ்டுக்கு நம்ம vMotion பண்ணணும். சரியா? ஸோ அப்பதான் வந்து இந்த கான்செப்ட் லாஜிக்லாம் வந்து அந்த CPU மெமரி நம்ம அந்த கால்குலேஷன் தெரிஞ்ச அந்த புரிதல் இருந்தா மட்டும் தான் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். நான் சொல்றது இப்போ கிளியர் ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. ஓகே ஃபைன். எஸ் பிரதர். திரும்பியும் ரீகால் பண்றேன். உங்ககிட்ட 4 ஹோஸ்ட் இருக்கு, 4 பிசிக்கல் சர்வர் இருக்கு. அதை ஹைப்பர்வைசரா மாத்துறீங்க. அது ஒரு vCenter கனெக்ட் ஆயிருக்கு. இதான் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு 70%, 80%, 90% அந்த ரேஞ்சில இருக்கு. ஒரு சர்வர் மட்டும் 10%ல இருக்கு. சரியா? 4 ஒன்னு 10%ல இருக்கு, ஒன்னு 70, 80, 90% இருக்கு. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி 90% இருக்கிறத லோட குறைக்கணும். அப்ப 90% உள்ள லோட குறைக்கணும்னா என்ன பண்ணணும்?
இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும். பவர் ஆஃப் ஆன விஎம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரே பண்ணாது. புரிஞ்சுதா? பவர் ஆஃப் உள்ள விஎம் கன்சிடர் பண்ணாது. எப்போ ஒரு விஎம் பவர் ஆன் ஸ்டேஜ்க்கு வருதோ அப்போதான் அதோட சிபியூ மெமரி வந்து கன்சிடர் பண்ணும். சிபியூ மெமரி ஸ்டோரேஜ் கிளியரா? ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து பிளாக் ஸ்பேஸ் கொடுக்காம பேஸ் ஆன் யூட்டிலைசேஷன் அந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து அதை அலாட் பண்ற மாதிரி நம்ம செட் பண்றோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% ரீச் ஆன விஎம் என்ன ஹோஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுல இருந்து ஒரு 20% லோட வந்து குறைக்கணும்னா என்ன பண்றது, 10% உள்ள ஹோஸ்ட்டுக்கு என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் விஎம் மட்டும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி போட்டு விமோஷன் பண்ணும். இந்த நேரத்துல டவுன் டைம் நடக்குமானா நடக்கும். ஆனா வந்து ஃபிராக்ஷன் செகண்ட் டவுன் ஸ்லோவா இருக்கும். 0 டவுன் டைம் கிடையாது, ஃபிராக்ஷன் செகண்ட் லைக் விமோஷன் ஆகிறதுனால. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆகாது. பட் ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட். ஏன் அது சொல்றோம் அப்படின்னா, அந்த டயத்துல ஒரு டேட்டா பேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ஒரு பேங்கிங் சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், ப்ராப்பர் இமெயில் இன்டிமேஷன் பண்ணிடுவோம், இந்த டயத்துல வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா வந்து உங்க டேட்டா பேஸை ஷட் டவுன் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவோம். ஏன் டேட்டா பேஸை ஷட் டவுன் பண்ணிடுங்கன்னு சொல்லணும்னா, அந்த டயத்துல யாராவது ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுவாங்க, இல்லாட்டினா ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ஃபைல் கம்பைல் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, அது இன்டரப்ட் ஆயிடக்கூடாதுன்னு கண்டி. ஸோ இந்த மாதிரி வந்து என்னது லோடை நம்ம ஸ்ப்ளிட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த 90% உள்ள ESXi ஹோஸ்ட்ல இருந்து 10%க்கு மூவ் பண்ணிடும். இப்போ மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும், இது 70%. அப்போ 2 ஹோஸ்ட் 70% ஆயிடும், 1 80%, 1 வந்து என்ன ஆயிடும் 10% 30% ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கா தான் நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை யாரு வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா TLS ரூல்ஸ். சரியா? TLSல வந்து ஹோஸ்ட் நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணும், டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸ் ஷெட்யூலர், அது என்ன பண்ணும், ரிசோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, கம்ப்யூட் ரிசோர்ஸ் கரெக்ட்டா பிரதர்? எஸ், கம்ப்யூட் ரிசோர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணும், அதோட கான்செப்ட் என்னது, லோட் பேலன்ஸ் பண்றது, ரிசோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் மெயின் அதோட ஒர்க். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டாபிக்னு எடுத்துட்டோம்னா அதுல என்ன பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், ட்ரபிள் ஷூட்டிங் வரும், அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணுன்றது நீங்க ஒரு லாஜிக் தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ நீங்க ஈஸியா அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸ் ஷெட்யூலர் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி அதோட ஒர்க் என்னது, லோடு, மெயின் லோடு தான். ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து இம்பாக்ட் ஆகிடக்கூடாது. ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அந்த டிஆர்எஸ் ரூலோட மெயினான ஃபங்க்ஷன் இதுதான். நம்ம இப்படி மேனுவலா பண்றதுதான் அது டிஆர்எஸ் ரூல் பண்ண போகுது. அதுலயே நிறைய டைப் இருக்கு, ஃபுல் இருக்கு, மேனுவல் இருக்கு, ஆட்டோமேஷன் இருக்கு. ஓகே, அதாவது ஃபுல் தான் ஆட்டோமேஷன், மேனுவல் இருக்கு, செமி மேனுவல் இருக்கு, அதாவது பாதி மேனுவல் பாதி ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி ரூல்ஸ், ஆன்டி அஃபினிட்டி ரூல்ஸ் இருக்கு, ரன் ஆன் ஹோஸ்ட் இருக்கு. ஸோ சில விஎம் மூவே ஆகக்கூடாது, சில விஎம் மூவ் ஆகணும், சில விஎம் இந்த ஹோஸ்டுக்குள்ள போகணும், சில விஎம் இந்த ஹோஸ்டுக்குள்ள போகக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் தான் வந்து நம்ம அஃபினிட்டி ரூல்ஸ்ல பார்ப்போம். அஃபினிட்டி ரூல்ஸ், ஆன்டி அஃபினிட்டி ரூல்ஸ், ரன் ஆன் ஹோஸ்ட்ல பார்ப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனுக்கும் ஒரு ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபைன் பண்றது தான் இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. நிறைய போட்டு குழப்புறேன். இப்போ நான் பண்ண வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க, நான் அடுத்ததே ஒரு அவுட்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாஸ்கர், சின்ன டவுட்டுங்க. அந்த VCLSன்னு ஒரு விஎம் இருக்கு இல்லைங்களா? இது விஎம் கிடையாது, இது வந்து ஒரு ஏஜென்ட். கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்காக இது வந்து ஒரு ஏஜென்ட், கிளஸ்டர் கிரியேட் பண்ணது கிடையாது. இந்த ஹோஸ்ட் வந்து கிளஸ்டர்ல ஆட் பண்ணும்போது இந்த ஏஜென்ட் ரன் ஆகும். இது வந்து ஒரு ஏஜென்ட், இது வந்து ஒரு விஎம் கிடையாது. இது நீங்க டெலிட் பண்ணா திரும்பி வந்துடும், அதனால கவலைப்பட தேவையில்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துரும். ஒரு விஎம் போயிடும். இப்போ விண்டோஸ் விஎம் வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த விண்டோஸ் விஎம் இது டபுள் கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். வந்துருச்சா? இதுக்கு பாஸ்வேர்டு என்ன போட்டுருந்தோம், நீங்க கண்ட்ரோல் டெலிட் கொடுங்க, வந்துடும். விஎம் வேர் 1 2 3 shift 1. இதுக்குள்ள போறதுக்கு ஸ்லோ ஆகும். சரி, நம்ம நார்மலா ப்ரோ நெட் சொன்னாரு என்னன்னா, நார்மலா கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் வந்து கீ நம்ம பிரஸ் பண்ணக்கூடாது, உள்ள இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? கீஸ் மட்டும் தான் நம்ம பிரஸ் பண்ணக்கூடாது. ஆமா, கீஸ் இதுங்க. இந்த இடத்த சொல்றது நான் சொல்ல வந்து நல்லபடியா ஞாபகப்படுத்துங்க. இந்த இங்க மேல பாத்தீங்கன்னா சென்ட் கண்ட்ரோல் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹலோ, ஆமா ஆமா,
தயவு செய்து இந்த கீயை வந்து லினக்ஸ் மிஷின் லினக்ஸ் மிஷின்ல ட்ரை பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா வந்து லினக்ஸ் மிஷின் ஜஸ்ட் என்டர் அடிச்சாலே வந்துடும். ட்ரை பண்ணீங்கன்னா ரீபூட் ஆயிடும். லினக்ஸ் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் லிட்னா ரீபூட்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே ஓகே நல்ல தெளிவா சொல்றேன். ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஎம் வந்து நீங்க ரீபூட்னு கொடுத்துட்டீங்கன்னா அது விண்டோஸ் சர்வரா இருந்தாலும் சரி, லினக்ஸ் சர்வரா இருந்தாலும் சரி, அது ரீபூட் ஆகி லைவ்க்கு அதாவது நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அதோட பேக் அண்ட் ப்ராசஸ், பேக் அண்ட் சர்வீஸ் ரொம்ப நாள் ஆஃப் பண்ணாம இருக்கும், ரீஸ்டார்ட் பண்ணாம இருக்கும். இப்ப பாருங்க இந்த விஎம் போயிட்டேன். இப்ப இந்த விஎம்ல ஏதாவது நான் ஃபைல் ஓப்பன் பண்ண வச்சு ஸ்லோவா இருக்கும். அதான் வந்து சிபி மெமரி நம்ம மினிமம் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டே இருக்கா, இங்க சுத்துது பாருங்க உள்ள. ஸோ அப்பன்றப்போ வந்து இதோட மெமரி பாருங்க, இதை வச்சு சும்மா நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுவோம். பிசி இதே எஸ்எஸ்டி போட்டா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நீங்க ஒரு இதுல இருந்து இன்னொரு ஓவர் கம் பண்ணா ஒரு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு. இங்க 2 GB ரேம் இருக்கா. இப்ப இதுல நான் அந்த எம்எஸ் இன்ஃபோ போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க காமிக்குதா 1 கோர் 1 லாஜிக் ப்ராசஸர்னு. இது வந்து ஜியான் ப்ராசஸர், சர்வர் ப்ராசஸர். அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க ரேம் மெமரி 2 GB. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு 1 கோர் போயிடுச்சா, இப்போ இந்த மாதிரி ஒரு 4 விஎம் நீங்க கிரியேட் பண்ணி 4 கோர் போயிடும். உங்களுக்கு பேஸ் மிஷினுக்கும் வேணும் கோர். பேஸ் மிஷின் மினிமம் 2 கோர் இருந்தால் தான் அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நான் சொல்ற புரிஞ்சா? இப்போ இந்த கோர் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. இன்னொரு என்னன்னா 1 கோர் ஈக்குவல் டு 1 லாஜிக்கல் ப்ராசஸர். ஆமா. இது வந்து எங்க நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இதையும் சொல்லிடுறேன். இங்க 1 கோர் கொடுத்துருக்க அந்த விண்டோஸ்க்கு போயிடுறேன். இந்த விண்டோஸா ஆக்ஷன் போங்க, வெயிட் போங்க. இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல CPU கிளிக் பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. 1 கோர் கொடுத்துருக்காங்க, 1 சாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 கொடுத்தனால தான் அங்க 1 தெரியுது. புரிஞ்சுதா? நமக்கு வந்து என்னது 4 கோர்னா 8 சாக்கெட் காமிக்குதா, 2 கோர்னா 4 சாக்கெட் காமிக்குதா. என்னாச்சு சைலண்டா இருக்கீங்க? ஸோ இங்க 1 கொடுத்துருக்காங்க ஃபார் லேப் பர்பஸ் காண்டி. ஓகேவா? மினிமம் 1 கொடுக்கணும். ஓகே 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 ப்ரோ. இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, அதை உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எவ்வளவு கோர் கொடுக்கணும், எவ்வளவு ப்ராசஸர் கொடுக்கணும், அதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ 2 கோர்னா 2 சாக்கெட் கொடுக்கணும், 4 கோர்னா 4 சாக்கெட் கொடுக்கணும். ஓகே, மினிமம். நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அன்ஈவன் ஆயிடும். சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இப்ப இந்த விஎம் வந்து இந்த ஹோஸ்ட் ரன் ஆகுது, ரைட்டா? இந்த ஹோஸ்ட் சம்மர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹோஸ்ட பொறுத்த வரைக்கும் இது இன்ஸ்டால் பண்ணது 8.0.3 லேட்டஸ்ட் வெர்ஷன் ESX ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அப்போ இந்த பிசிக்கல் சர்வர்ல வந்து இந்த ஹைப்பர்வைஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், ESX 8.0.3. ஸோ இதோட மெமரி சைஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்த்தது தான் 2 ப்ராசஸர் 4 NIC இதுல இருக்கு, 3 விர்ச்சுவல் மிஷின் லைன் இருக்கு. 3 விர்ச்சுவல் மிஷின் என்னது, ஒன்னு வந்து ஏஜென்ட் சேர்த்து காமிக்குது, இங்க பாத்தீங்கன்னா விஎம் காமிக்கும். சரியா? ஸோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மெமரி பாருங்க. டோட்டலா வந்து இதுக்கு எத்தனை ஜிபி மெமரி இருக்கு? 6 GB கெப்பாசிட்டி, 4.9 GB வந்து யூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பாருங்க 90.1, அதாவது 90 GB கொடுத்துருக்காங்க, 28 GB யூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிசோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். நம்மளுக்கு பிராக்டிஸ் பர்பஸ்க்கு எதுக்கு 2 EXE தேவைப்படுறது? ஆமா, இப்போ இது எதுக்கு நம்ம இங்க கொடுக்குறோம்னா, நான் லேட்டர் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லுவோம், இந்த ஒரு விஎம் வந்து ரிசோர்ஸ் அதிகமா எடுத்துக்குது, இங்க தான் இங்க வியூ மோஷன் பண்றதுக்கு. ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. இப்போ பாருங்க இந்த லோட் அதிகமாயிடுச்சு பாருங்க, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டிஸ்கனெக்ட் காமிக்குதா.
ம். இது அவங்களோட லேப் நம்ம ரீலோட் பண்ணா சரியாயிடும். நம்மளோட லேப்ல ஆகாது. புரிஞ்சுதா? புரியுது புரியுது புரியுது. இது ரீகால் ஆயிக்கும். ஸோ இங்க வாங்க. இது அடுத்து சொல்லிடுறேன். இது வந்து விஎம்மோட இன்வென்டரிஸ் இருக்கும். நம்ம எவ்வளவு விஎம்ஸ் இங்க கனெக்ட் ஆயிருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸா இருக்கு பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டேட்டா ஸ்டோர். இங்க வந்து 2 டேட்டா ஸ்டோர் இருக்கு. ஒன்னு ஐஸ்கசி, இன்னொன்னு என்எஃப்எஸ். அப்ப 2 டேட்டா ஸ்டோரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் கேட்பாங்க. ஐஸ்கசி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல என்எஃப்எஸ் யூஸ் பண்ண முடியுமா? 2மே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 2க்குமே ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. அத லேட்டரா கிளாஸஸ் அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்எஃப்எஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரினா வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் போட்டு வச்சுக்கிறதுக்கு, ஏதோ முக்கியமான ஃபைல் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரிக்கு என்எஃப்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் விஎம்ஓ வந்து நம்ம மவுண்ட் பண்றதுக்கு ஐஸ்கசி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஐஸ்கசி யூஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்ம வந்து எஸ்வி மோஷன்ஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்எஃப்எஸ்ல வந்து அது பண்ண முடியாது. ஓகேவா? இங்க வந்து ஸ்விட்சஸ் வந்து மெயினான கான்செப்ட். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரேஜும் ஸ்விட்சஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல நல்லா டீடைலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்விட்சஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த விடிஎஸ்னா விர்ச்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச். ஓகேவா? இப்போ எஸ்எக்ஸ்ஐ ஒன்று இருக்கு, ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கு, அப்லிங் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இங்க ஸ்விட்சஸ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்க. கிளஸ்டர் கிளிக் பண்ணுங்க. ரிசோர்ஸ் பூல் நான் ஒரு இடத்துல சொன்னேன் பாருங்க. இந்த இடத்துக்கு பாருங்க ரிசோர்ஸ் பூல். இங்க கான்ஃபிகர் பண்ணல. ஸோ அதனால சும்மா எம்டியா இருக்கு. கிளஸ்டர்ஸ் பாருங்க. ஒரே ஒரு கிளஸ்டர்ஸ் தான். ஸ்டோரேஜ் சாரி நெட்வொர்க். இந்த இருக்கு நெட்வொர்க். நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. இங்கே தான் கிளியரா உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச்னா என்ன? இந்த இருக்கா? சுவிட்ச் 2 இருக்கு. ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச். நம்ம மெயினா ஒர்க் பண்றது டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச்ல தான். ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்ல வந்து ரேர் தான். அந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ESX ஹோஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனேவும் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுது ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் தான். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ஹோஸ்ட் கிளிக் பண்றேன். நெட்வொர்க்ஸ் போயிடுறேன். இந்த பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச் இருக்கா? இருங்க. கான்ஃபிகரேஷன் போறேன். விர்ச்சுவல் ஸ்விட்சஸ். இருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச் இருக்கு. ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிட்ட இருக்கு பாருங்க. ஸ்டாண்டர்ட் சுவிட்சஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இது பிளக் அண்ட் பிளே தான் இருக்கும். பட் சில இன்டர்வியூஸ் நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் சுவிட்சஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குப்பா. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சே கிடையாதுன்னா யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்டாண்டர்ட் சுவிட்சில் இங்கே என்ன செட்டப் கான்ஃபிகர் பண்ணிருந்தோம் அதுதான் இந்த இதுலையும் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ஹோஸ்ட்லையும் பாருங்க ஒரே ஒரு லிங்க் அப்லிங்க் மட்டும் தான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சில் தான் என்ன நடக்குது பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சின் மெமரியில் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்சில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க. VM கர்னல் போட்டு விர்ச்சுவல் மெஷின்ஸு பாருங்க. VLAN இருக்கா? VLAன்னா என்னென்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. MK1 இங்க பாருங்க. இந்த இதில் தான் என்ன இருக்குது பாருங்க. டைனி லினக்ஸும் விண்டோஸ் 10 இந்த சுவிட்சில் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டில் VLAN ஐடி மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விஎம்ஐ வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இது கான்ஃபிகர் பண்ணால் மட்டும் தான் நம்ம விமோஷன் எஸ்வி மோஷனாக ரன் ஆகும். இது கான்ஃபிகர் பண்ணோம்னா ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் லேட்டர் கிளாஸஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச்னா என்னென்ன அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லிங்க் பாருங்க 1 2 3 4 இருக்கா? நம்ம சம்மரில் பார்த்தீங்கன்னா 4 லிங்க் இருக்கும் பாருங்க. 4 லிங்க் இருக்கா இங்கே? அந்த கான்ஃபிகரேஷன் பாருங்க. 4 நிக்
ஸோ இந்த 4 நிக்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு லிங்க் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்னொரு லிங்க்லயே கனெக்ட் ஆயிடும். பட் டவுன் ஆனதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டெத் பாத்னு சொல்லுவோம். அந்த டெத் பாத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த என்ன இஷ்யூன்றத ரிசால்வ் பண்ணணும். சரியா? ஏன் உடனே ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு டெத் பாத் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது வழியா ஆல்ரெடி கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு பேரலா வந்து ஸ்டாண்ட் பை வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் இது எய்தர் வந்து நம்ம எண்ட்லயும் பிரச்சனை இருக்கலாம், நம்மளோட நிக் பிரச்சனையா இருக்கலாம், நம்ம நெட்வொர்க் கேபிள் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா சுவிட்ச் போர்ட் பிரச்சனையா இருக்கலாம், சுவிட்ச் போர்ட்டோட நெட்வொர்க் கேபிள் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா அந்த சுவிட்ச் போர்ட்டே டவுன் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இது நீங்களும் நெட்வொர்க் டீமும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். ஸோ வந்து இந்த டெத் பாத்து, லைவ் பாத்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு எரர் இல்லாம இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ டெத் பாத்னா இந்த இடத்துல ரெட் இண்டிகேஷன் காமிக்கும். மெயினா வந்து இந்த மானிட்டர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் போய் குழப்பணும் எனக்கு தெரியல அப்படின்னா இங்க பாருங்க. டாஸ்க்ல போங்க. இப்ப நான் பண்ற ஃபுல்லாமே ஹோஸ்ட்ல பண்றேன். ஹோஸ்டோட டாஸ்க். ஹோஸ்டோட மானிட்டர் டாஸ்க். இப்ப பவர் ஆன் விஎம். இப்ப பவர் ஆன் ஆயிருக்கு. 4 மினிட்ஸ் முன்னாடி. இப்ப டிஸ்கனெக்ட் ஆச்சு இல்லையா? அது. அதனால அப்படி காமிக்குது. டைம், டேட், டைம் எல்லாமே காமிக்கும். யாரு பவர் ஆன் அந்த டயத்துல ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னு காமிக்கும். இதுதான் எவிடன்ஸ். ஸோ இப்ப ஒரு நண்பர் கொஸ்டின் கேட்டார் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேட்டர் டொமைன் நேம் காமிக்கணும். இது சிம்பிளா காமிச்சிட்டு போயிடும். இப்போ ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர் நேம் ஒரு 10 பேர் யூஸ் பண்றாங்கன்னா யார் எந்த டயத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ அதனாலதான் வந்து என்னது ஹோஸ்ட் ப்ரொஃபைல்ல நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் சைன் ஆன் மெத்தட் லாகின் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூசர் நேம் இருக்கும். ஸோ யார் அந்த டயத்துல ஆக்டிவிட்டிஸ் லைக் இந்த ஹோஸ்ட் ஆக்சஸ் பண்ணாங்க, செக் பண்ணாங்கன்றது இந்த இடத்துல லாக்ல இன்வென்ட்ரியில என்ட்ரி ஆயிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது எந்த டைம் என்ன பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றது. லைக் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, பவர் ஆஃப் பண்றது, பவர் ஆன் பண்றது, அப் ஸ்கேல் பண்றது, டவுன் ஸ்கேல் பண்றது. ஸோ நீங்க சேஞ்சஸ் பண்றீங்க, மானிட்டர் பண்றீங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துல கேப்சர் ஆகிட்டே வரும். அதே மாதிரி ஈவென்ட்ஸ். ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் எண்ட் டு எண்ட். சரி, இப்போ இந்த வி சென்டரோட வெர்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. மெயின் இதுதான். வி சென்டர் இருக்கு இல்லையா? ஹோஸ்ட் பார்த்தா 8.0. ஹோஸ்ட் என்னது 8.0.3. லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகட்டும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ இந்த லேப் செட்டப்ல? லாகின் எப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லாகின் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹோஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வரும். அதே மாதிரி விஎம் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஎமும் ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹோஸ்டோட ரிசோர்ஸ் தான் விஎம்ஸ் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ பண்றப்ப நீங்க இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மெயினான விஷயம் இந்த மெனு தான். இந்த மெனுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் ஃபீச்சர்ஸ் கிளாஸஸ்ல. இந்த பாலிசி, லைஃப் சைக்கிள் மேனேஜர்ஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருங்க, இது வரல. சரி வரட்டும். ஒரு டவுட்டுங்க ப்ரோ. இந்த வந்துருச்சு. வந்துருச்சு. 8.03 தான் போட்டிருக்காங்க. வி சென்டரும் ஹோஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா 8.03 தான். புரிஞ்சுதா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் சம்மரி.
ஒரு கிளஸ்டருக்கு 2 ஹோஸ்ட் இருக்கு, 5 விஎம்ஸ் இருக்கு. கிளியரா? இந்த 5 விஎம்னா 3 விஎம் இங்க பிசிக்கலா இருக்கு, 2 ஏஜென்ட் ரன் ஆகுது. ஸோ அதனால சேர்ந்து 5 விஎம் காமிக்குது. டவுட் கேளுங்க. ப்ரோ இதுல நம்ம கமாண்ட் லைன் எடுக்கலாமா ப்ரோ? எடுக்கலாமே. ஓகே ப்ரோ. இங்கே புட்டி இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம். அதுக்குள்ள ஓகே. போனீங்கன்னா புட்டி இருக்கும். இதுல போங்க. இருக்குமா? இது லினக்ஸ் மிஷின் தான், டேட்டா எடுத்துக்கலாம். புட்டி தேவை கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே ஓகேங்க ப்ரோ. டெர்மினல் வழி எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஓகே ஃபைன். ஃபைனலா இன்னொன்னு சொல்லிடுறேன். வாமி பேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாமி பேஜ். பாஸ்கர் பார்ப்போமா? அதெல்லாம் தனியா நம்ம கிளாஸ்ல எடுத்துக்கலாம் பாஸ்கர். இது ஓகே. இப்போதைக்கு ஓவர் மட்டும். இப்ப இது ஓவர் ஃபுல்லா சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் பிரதர். போதும்னு நினைக்கிறேன் பாஸ்கர். ஆல்ரெடி 10:45 ஆயிடுச்சு. பேச ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு 2 கொஸ்டின் இருக்குங்க பாஸ்கர். கேளுங்க. என்னன்னா அந்த இப்போ L3 லெவல்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விசென்ட் ரிலேட்டட் எல்லாம் ஏதாவது கேட்பாங்க அந்த மாதிரி ரிலேட்டட். நல்ல கொஸ்டின்ஸ். உங்களுக்கான ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க. இதை நான் லேட்டரா ஷேர் பண்றேன். சரிங்க. இதுல இருக்க எல்லா டாஸ்க்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நீங்க L3, சரி. கம்மியா தெரிஞ்சா L2, அதுக்கும் கம்மியா தெரிஞ்சது L1. புரிஞ்சா? ஓகே ஓகே சூப்பர். ஸோ அதாவது விஎம்வேரோட ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் சர்வர் மேனேஜ்மெண்ட், ஓகே, விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கேட்டகரிஸாக இருக்கும். பேட்ச் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? ஸோ இதில் இருக்கும். இதில் நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே. எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் L3. ஓகே. L3னா வந்து ஸ்ட்ரைட்டாக L3 போட முடியாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரிங்க. அப்புறம் இல்லை என்ன அப்ராக்சிமேட்டா கொஸ்டின்ஸ் எவ்வளோ L3 லெவல்ல இன் ஆவரேஜ் கேட்குறேங்க? எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வருங்க? கொஸ்டின்ஸ்லாம் விடுங்க பிரதர். உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னா 1/2 hour தான். ஓகே ஓகே. அதில் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நீங்கள் 1/2 hour சொன்னாலும் சரின்னு தான் கேட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது 10 நிமிஷம் ஆக்குறது 5 நிமிஷம் ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஃபைன். ஓகே. ரிமைனிங் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஎம்வேர்னா விஎம்வேரை பற்றி மட்டும் கேட்பாங்க. விண்டோஸ்னா விஎம்வேர் ப்ளஸ் விண்டோஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஒரு 5 minutes முடிஞ்சிச்சு அப்படின்னா, மிச்சம் 25 minutes வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes கேட்பாங்க. ஃபைனலாக ஒரு 5 minutes அவங்க கம்பெனியை பற்றியோ இல்லாட்டினா வந்து உங்களோட ஒர்க் நேச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு 20 minutes தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சரி. சரியா? அந்த 20 minutes வந்து சில கம்பெனி 2 ரவுண்ட் இருக்கும், சில கம்பெனி 3 ரவுண்ட் இருக்கும். மினிமம் 2 ரவுண்ட் இருக்கும். சரியா? சரி. 20 40 minutes தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. 40 minutes மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க, நீங்க என்ன இப்போ L3னா L3 பத்தி கேட்பாங்க. ப்ரீவியஸா என்ன மேஜர் என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் ஹேண்டில் பண்ணீங்க அந்த மாதிரி. இதை L2 நீங்க போட்டிருக்கீங்கன்னா L2ல நீங்க ப்ரீவியஸ் கம்பெனில இப்போ கரண்ட் கம்பெனில என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி கேட்பாங்க. உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அதை மெமரியில் வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ரெஸ்யூமோ இல்லைன்னா நீங்க சொல்றதோ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. தெரியாத வேர்டிங்ஸ் தான் சொல்லிடாதீங்க. எனக்கு SCCM தெரியும், எனக்கு WSUs தெரியும், நான் ஃபெயிலியர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதெல்லாம் L3 L4 லெவல் ஆக்டிவிட்டிஸ் இவருக்கு தெரிஞ்சிருக்கே, ஓகே, அதை பத்தி என்னென்ன டிஸ்கஸ் பண்ண வேணும் உங்களை அதுங்க டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதனால உங்களுக்கு என்ன லிமிடேஷன்ஸ் நீங்க அந்த மாதிரி தெரிஞ்சா கூட எங்க டீம் பண்ணுவாங்க, நாங்க கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஓகேவா? சரி. வேற டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணுமா? ப்ரோ நீங்க வீடியோ ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம்.